எல்லாருக்குமே அசம்பிளான எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு தமிழ் பூமி அண்ட் சுந்தர் ராமன் ஃபார் திஸ் நைஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் வெல்கமிங் ஃபார் presenting this லெக்சர் நாட் ஒரு மைண்ட் ஷேரிங் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் பிஇ எம்பிஏ முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2004 கம்ப்ளீட் பண்ணேன். முடிச்சுட்டு ஸ்டார்டட் மை கேரியர் இன் டாடா டெலிகாம், அதாவது போஸ்ட்பெய்டு ஜிஎஸ்எம் மொபைல்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணுறதுல ஜாயின் பண்ணேன். அதில் என்னுடைய ஜேர்னி ஆரம்பிச்சு, என்னுடைய கேரியர் ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரம் தேர் ஐ மூவ் டு விப்ரோஸ் சேனல் பார்ட்னர். அங்கே வந்துட்டு ஐடி பேஸ்டு ஹார்ட்வேர், அதாவது டெஸ்க்டாப்ஸ் அண்ட் லேப்டாப் செல் பண்ணேன். ஆஃப்டர் தட் ஐ மூவ் டு ஹெச்பி ஆஃப் ரோலில் ஒர்க் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஐ ஒர்க் ஃபார் சாஃப்ட் செல், ஒன் ஆஃப் ஆப்பிள்ஸ் டீலர். ஸோ அவங்களுக்கும் ஒர்க் பண்ணிட்டு, அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் தட் டாடா எலக்ஸியில் ஒரு அங்கேயும் சிஸ்டம் இன்டகிரேஷனில் இருக்கேன். 10 years ஆஃப் கேரியர் growth, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ரம் சேல்ஸ் பர்சன் டு, அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து சீனியர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும் நான் ரீச் அவுட் பண்ணேன் என்னுடைய கேரியரில். அண்ட் வைல் டூயிங் மை தெர் இஸ் ஆப்ரேஷன்ஸ் டாடா எலக்ஸியில் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. ஆஃபர், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அந்த டைம்ல என்னுடைய, அதாவது எம்பிஏ முடிச்சனால எங்களுக்கும் வந்து ஒரு, அதாவது என்னுடைய தாட் ப்ராசஸும், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் கிராஸ்ப் பண்ணேன். ஸோ அதை அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் தான் நாங்கள் எடுத்தோம். அதை ஒரு கலெக்டிவ் ஆஃப், அதாவது நான் தனியாக பண்ணாமல் பார்ட்னர்ஷிப் மூலமாக நாங்கள் பண்ணோம். இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நாங்கள் பண்ணோம். பண்ணும்போது நாங்கள் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் நாங்கள் வந்து ஃபேஸ் அவுட் பண்ணோம். அதாவது 2014 நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது ஃபர்னிச்சர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இட் இஸ் டோட்டலி டிஃபர் ஃப்ரம் மை ஹோம் செக்மெண்ட், அதாவது ஐடி ஹார்ட்வேர்லேருந்து டோட்டலாக அப்படியே சேஞ்சான ஒரு ஒரு ரோல். ஸோ மார்க்கெட், அதுக்கும் இதுக்கும் என்ன, இதுக்கு இதில் இல்லை கஸ்டமர் இருக்கு, இங்கே இருக்க மாட்டாங்க. நாங்கள் ஃபுல்லாக கார்பரேட் கஸ்டமர்ஸ், இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டீலர் நெட்ஒர்க் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது சேலஞ்சஸாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. மெயினாக நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து ஒரு சப்போர்ட் இருந்துச்சு எங்களுக்கு. அதாவது ஃப்ரம் பிரின்சிபல், மேனுஃபேக்சரர் வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஒன்லி. he just want to establish his brand in சென்னை மார்க்கெட். ஸோ அதை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து பண்ணோம். ஆரம்பித்தோம் 2014 நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும்போது ஓகே, நாங்கள் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு 2025, கிட்டத்தட்ட எனக்கு மேன்னு சொல்ல முடியாது, பிப்ரவரி மார்ச் இந்த டைம்ல தான் எனக்கு நாங்கள் இனிஷியேட் பண்ணோம். அதாவது அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணது, அந்த தாட் ப்ராசஸ் இங்கே இப்போதான் பிகின் ஆச்சு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ ரைட் டைம். வி ஆர் செலிப்ரேட்டிங் 11th இயர். வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு 12th இயர் ஆஸ் அன் என்டர்பிரனர், அதாவது எம்ப்ளாயிலேருந்து என்டர்பிரனராக மாறுறேன். மாறும்போது எனக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு, அதாவது நான் வந்து பேசிக்காக பிஇ எம்பிஏ, அதாவது ஃபர்ஸ்ட் ஜென் என்டர்பிரனர்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி தொழில் அனுபவம் இது கிடையாது, குடும்பத்தில் யாருக்கும் தொழில் அனுபவம் கிடையாது. முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம். நான் மட்டும் இல்லை, நான் என்னுடைய ரூம்மேட்ஸ், அதாவது ரூம்மேட்ஸுங்கிறத விட காலேஜ் மேட்ஸோட சேர்ந்து நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். 2014 நாங்கள் ஆரம்பித்து அப்படியே க்ரோத் இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கு. 2020 கொரோனா பீரியடு, வி ஆர் கெட்டிங் இன் டு, அதாவது
கொரோனா பீரியட் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடியே சில அதாவது டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, ஸோ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதுக்கப்புறமா வந்து கொரோனால வரும்போது லாக்டவுன்ஸ். அதில் எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா எப்படி அதாவது அதுக்கு அடுத்து என்னென்ன சேலஞ்சஸ், அதாவது நடுவில் பார்க்கும்போதெல்லாம் என்னென்ன சேலஞ்சஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது அதை ஓவர் கம் பண்ணிட்டு ஒவ்வொன்றா ஓவர் கம் பண்ணிட்டு வரோம். வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குது. அதாவது அது சைடில் போயிட்டு இருக்கும்போது ஐஓடி டெவலப்மெண்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் அங்கே ஒரு கம்பெனி கலைடோசினியா பிரைவேட் லிமிடெட். ஸோ தே ஹேவ் ஆஃபர்ட் மீ அஸ் ஒரு கீ பர்சனாக ஒரு ஆப்ரேஷனல் இதில் வந்துட்டு என்னை ப்ளேஸ் பண்ணாங்க. அதாவது புதுசாக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதை பண்ணும்போது எனக்கு அது ஒரு சேலஞ்சிங்கான ரோல் இருந்துச்சு. ரெண்டுலையுமே வந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, அனுபவங்கள் நிறையா வந்துச்சு. ஸோ ஒரு என்டர்பிரனரா, அதாவது ஒரு தொழில் முனைவோரை நம்ம ஆகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அதாவது நிறைய பெனிஃபிட்ஸுங்கிறத விட ஸ்ட்ரகிள்ஸும் நிறையா இருந்துச்சு அண்ட் ஆல்சோ லேர்னிங்ஸ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ கம் அக்ராஸ் தி திங். இப்போ வந்துட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கோம். அதாவது ரெண்டு சைட்லையுமே, ரெண்டு பிஸ்னஸ்லையுமே வந்துட்டு ஒரு சைடு இப்போ நம்ம ஃபர்னிச்சர் வந்து நாங்கள் ஆன்லைன் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஆன்லைனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சூனர், அதாவது இப்போ டெஸ்ட் சைட் நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம், டெஸ்டிங்கில் இருக்குது. ஒன்ஸ் இட் இஸ் ஃபுல்ஃபில்டு, நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதில் நாங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும், அந்த நம்பிக்கையும் இருக்கிறது. அஸ் ஆஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அங்கேயுமே வந்துட்டு அடுத்த கட்ட, அதாவது ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் கொடுக்கறதுக்கு கஸ்டமர்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் நல்லபடியாக நர்ச்சர் ஆகிட்டு வருது. ஸோ இந்த மீன்வைல், அதாவது இந்த கடைசி ஒரு 4-5 வருஷமா, அதாவது ஆஃப்டர் கொரோனா, என்னுடைய லைஃப், நான் ஐ எம் பேஸ்ட் அவுட் ஃப்ரம் விருதுநகர், அதாவது சவுத் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஒன்ஸ் காலேஜ் முடித்த உடனே எல்லாருமே வந்து நம்ம வழக்கம் போல் சென்னைக்கு போகிறோம். சென்னை போய் அங்கே தான் வேலை தேடுறோம். தேடிட்டே இருக்கும்போது மைண்டில் ஒரு தாட் ப்ராசஸ் வருது. அதாவது நம்ம சைடு கம்பெனிஸ்லாம் வராதா, எல்லாருமே வந்து சென்னை பக்கம் தான் வரணுமா அப்படிங்கிற ஒரு 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 ஆதங்கம், இது மாதிரி ஒரு விருப்பமும் கூட. ஸோ அது வந்துட்டு இந்த கொரோனாக்கு அப்புறமா வந்து நம்ம அதுக்கான ஒரு 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 வாய்ப்பா அது வந்து எல்லாத்துக்குமே அமைஞ்சிச்சு. இப்போ எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டாங்க. பார்ஷலி ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதே மாதிரி அவங்க பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்க. இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்க ஜோன் வைஸ் வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதாவது திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அப்படின்ட்டு இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் அவங்க அங்கங்கே பர்டிகுலர் எம்ப்ளாயீஸ் வந்து வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, அவங்க அதாவது கம்பெனியில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ போத், அதாவது நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஹைப்ரிட் அந்த கல்ச்சருக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது க்ரோத்துங்கிறது ஒரு சிட்டி சென்ட்ரிக்காக இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட் வைடு க்ரோத்தாக இருக்குது. அது ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு, ஈவன் தோ ஒரு கொரோனாங்கிற ஒரு பெரிய ஹேர்டில் வந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நம்ம மீண்டு வரும்போது சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு நல்லது நடக்கும். ஸோ ஒவ்வொரு 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 தடங்களுக்கு பின்னாடியும் ஒரு 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 நல்ல ஒரு காரியம் நடக்குது. அது அது நல்ல ஒரு க்ரோத்து, ஒரு இப்போ நம்ம நினைச்சது நடக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நானுமே வந்துட்டு நான் யோசிச்சுட்டு இருப்பேன், என்னடா இது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் கிட்டத்தட்ட 2014 ஆஃப்டர், அதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், நல்லா ஞாபகம் இருக்கு. என்னடா நம்ம சென்னையை விட்டு நம்ம அங்கே நம்ம மூவ் ஆகணும்னு நினைக்கிறோம், ஆனால் இன்னைக்கு நம்ம பிஸ்னஸ் வந்து நம்ம இங்கே உட்கார வைக்கிறது அப்படின்னு ஒரு 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 எண்ணத்தை சொல்லும்போது, நாங்கள், ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. நம்ம ஒரு கீ பாயிண்ட்ல நம்ம எடுத்துடுறோம்.
ஆனா அது ஒரு கன்டினியூஸ் ப்ராசஸ். 24/7 எல்லாமே வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அப்படி வரும்போது அதுவா நர்ச்சர் ஆகி இப்போ வந்து அது இல்லை சென்னை சென்ட்ரிக் கிடையாது, நம்ம ஸ்டேட் சென்ட்ரிக்கா நம்ம வந்து வைடன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ப்ராடர் வியூ கொண்டு வருது. ஸோ அது நல்ல ஒரு அஹ், ஒரு ஒரு மாறுதல், ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே growth. ஸோ இது வந்து ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நாங்கள் என்ன ஸ்ட்ரகிள் மீட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எம்ப்ளாயியா இருந்து நான் ஒரு என்டர்பிரனரா மாறுறேன் அப்படிங்கும்போது அஹ், ஒரு அதாவது நம்ம இப்ப நான் திடீர்னு என்டர்பிரனர் ஆக முடியாது. நம்பர் ஒன், ஏதோ ஒரு உந்து சக்தி நம்மளை வந்து அதை வந்து புஷ் பண்ணும். ஏதோ ஒரு ஒரு நீடு, எதர் இட் would பி அ மணி ஆர் ஒரு இல்லை எனக்கு வந்து ஒரு இல்லை இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் மூவ் ஆகணும், இல்லை க்ரோத் வைஸ் எனக்கு அதாவது கேரியர் வைஸ் எனக்கு ஒரு க்ரோத் வரணும், இல்லை நான் படித்ததை நான் வந்து அப்ளை பண்ணி பார்க்குற மாதிரி நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரும்போது என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் யோசிச்சோம். அதாவது பண்ணலாமா, நம்மளால பண்ண முடியுமா, ஏன்னா நமக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஹ், பணம் தேவையே, அதாவது பெரிய அமௌண்ட் தேவை, நம்ம இன்வெஸ்ட்லாம் பண்ணணும். அப்படிங்கும்போது அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு வந்து அவர் நந்தம்பாக்கத்தில் ட்ரேட் சென்டரில் எக்ஸிபிஷன் போடுறாரு. அவங்க ப்ராடக்ட்டை டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டு வரும்போது அஹ், அஹ், அதாவது சர்ப்ரைஸ் ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு அந்த பிராண்டு. ஸோ அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்க மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது. அவங்க வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறோம். ட்ரேட் சென்டரில் வந்து எக்ஸிபிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஃப்ரெண்டு வந்து யூஸ்வலாக சென்னை வரும்போது எங்கள் ரூமில் தான் ஸ்டே பண்ணுவாங்க. பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு நம்ம போகிறோம். அதாவது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் போகிறோம், அந்த ஸ்டாலை செட் பண்ணுறதுக்காக. செட் பண்ணும்போது அது வீக்கெண்ட்ஸ் தான், ஆஹ் சனி ஞாயிறில் தான் நடக்குது. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுமே வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் கேட்டாங்க. ஸோ அதில் போய் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஹெல்ப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும், ப்ராடக்டை பற்றிய ஒரு புரிதல். அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு. அதாவது ஒரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்னிச்சர் தான், நார்மல் ஃபர்னிச்சர் தான், அதாவது பிளாஸ்டிக் சேர்ஸ் தான். ஹவு ஹீ இஸ் டிஃபர் ஃப்ரம் அதர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து பேட்டன்ட் ப்ராடக்ட்லாம் ஒரு 2 ப்ராடக்ட் வச்சுருக்காரு. ஈஸி சேரு, அதே மாதிரி புக் செல்ஃப், கேவிடிட்டி டீப்பாய், இந்த மாதிரி எல்லாம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காரு. ஸோ அது நாங்கள் அங்கே போய் ஒரு ஒரு நாள் நாங்கள் செட் பண்ணி அதை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணும்போது அந்த ப்ராடக்டை ஃபீல் பண்ணுற ஒரு இது கிடைக்கும்போது அவங்க என்ன ஆப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது நல்ல ஆர்டர்ஸ்லாம் வருது. ஸோ அதை எல்லாமே நம்ம இது பண்ணுறோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அடுத்து அவர் வந்து 2 நாள் முடிச்சுட்டு அவர் டீமை வந்து இங்கே இது பண்ணி, அதாவது இங்கே லீவ் பண்ணிட்டு போகிறாரு. டெலிவரிக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏரியா செக்ரிகேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு, அதாவது சென்னை வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு பரிச்சயம் கிடையாது, அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம். அதாவது இன்னைக்கு என்ன லைன் போகணும் அப்படிங்கிறத செட் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு வந்து நான் என்னுடைய 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. தட் இஸ் லைக், நான் என்னென்ன அரௌண்ட் சிட்டி சுற்றி இருக்கேன், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறனால, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுங்கிறனால, சேம் லைக் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் 2 பேருமே அவங்களுமே வந்து அவங்க டிஃப்ரெண்ட் செக்டாரில் இருந்தாங்க. இன்சூரன்ஸ் செக்டார் அண்ட் ஒன் அனதர் வந்து சர்வீஸ் செக்டாரில் இருந்தாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு என்னென்ன அரௌண்ட் சிட்டி தெரியறதுனால நாங்கள் வந்து டெலிவரியை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா அழகாக பிளான் பண்ணி கொடுக்குறோம். பக்காவாக அவங்க வந்து ஒரு 3 நாள் 4 நாளில் அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு தே ஆர் ஹாப்பி, தே ஆர் ரிட்டர்னிங் டு தேர் ஹோம் டவுன், கோயம்புத்தூர் போயிடுறாங்க. அப்போ அவருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது, நம்ம ஏன் நம்ம வந்து ஒரு பிராண்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகிறோம், நம்ம வந்து அது பேர் என்ன, கேபிட்டல் சிட்டியில் வந்து நம்ம வந்து ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி
அவர் கேட்குறாரு, "என்ன நீங்க எடுத்து பண்றீங்களா?" அப்படின்ட்டு. நாங்க யோசிச்சு சொல்றோம் அப்படிங்கிற சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லெவல். அதாவது இது ஐ திங்க் ஜனவரி ஆர் பிப்ரவரி நடந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஒரு அடுத்த ஒரு 1 மாசத்துல வந்து அகைன் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் மீட் போடுறாங்க. அங்க வந்து நாங்க போய் பார்ட்டிசிபேட் பண்றோம். தே ஆர் இன்டூ ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் பண்றாங்க. ஸோ அங்க எப்படி இருக்கு? அந்த மார்க்கெட்டு ஏன்னா நமக்கு புதுசு. எங்களுக்கு வந்து டோட்டலி அ நான் நான் என்ன பொறுத்தவரையும் ஹார்ட்வேர் செல்லிங், நான் லேப்டாப்ஸ் எல்லாம் டெக்னாலஜி வைஸ் நான் போனவன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்சூரன்ஸ் அந்த இதில லைன் அப் போனவங்க. ஸோ அப்படிங்கும்போது எங்களுக்கு அது புதுசு. இதில எப்படி இருக்கும்? எந்த மாரியான இது கிடைக்குங்கிறது எங்களுக்கு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால, சரி ஓகே. எங்களுக்கு வந்து ஓகே. எங்களுக்கு ஒரு நாள் தானே. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு. சரி ஊர சுத்தி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. கிளம்பி அங்க போயி அங்க அட்டெண்ட் பண்ணோம். அட்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 110 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா 110 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே. அப்ப நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டூ பிகின் வித் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஏப்ரல் வருது. ஏப்ரல் வரும்போது திருப்பி இன்னொரு எக்ஸிபிஷன் போடுறாங்க. அப்போ ஒரு ஆ நம்ம ஸ்டாக்ஸ்லாம் வைக்கிறதுக்காக ஒரு குடோன் எடுக்குறாங்க. திருப்பி நாங்க போய் ஹெல்ப் பண்றோம். திருப்பி டெலிவரி பண்றோம். அது ஓகே. நெக்ஸ்ட் வந்து அவர் கேட்குறாரு. கேட்கும்போது, ஓகே. நாங்க வந்து ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறோம். ஆனா எங்களால வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா பண்ண முடியாது. இப்ப பார்ட்டா தான் பண்ண முடியும். அப்படிங்கும்போது, சரி நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க ஆரம்பிக்கிறேன்னா யோசிங்க. யோசிச்சுட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஐ திங்க் மே 1ஆம் தேதின்னு நெனைக்கிறேன். வி டிசைடட் டூ ஓகே. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்ட்டு நாங்க ஆரம்பிக்கிறோம். ஒரு அந்த ஒரு புரிதலுக்கு வரோம். டிசிஷன் எடுக்கிறோம். இது நல்லா இருக்கு. இது பண்ணலாம். அதாவது இத்தனை சேர் வித்தா மாசத்துக்கு இவ்வளவு அதாவது ஒரு சேர்ல எவ்வளோ மார்ஜின் இருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம எவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும். நம்ம ஆப்பரேட் பண்றதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் போடுறோம். சரி நம்ம பண்ணிக்கலாம். நம்மளே பண்ணலனாலும் ஒரு ஆள வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, ஃப்ரெண்டோட தம்பி வந்து அவரு நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அவர தூக்கி பிளேஸ் பண்றோம். அவர தூக்கி பிளேஸ் பண்ணி ஆரம்பிச்சு, நாங்க ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சு அ ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க இது முடியல. அங்க அடுத்த ரெகுலேஷன்ஸ் வருது. அதாவது ஒவ்வொரு நார்ம்ஸா நம்ம பண்ண வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் நம்ம பண்றோம். அ அதாவது அ ஒரு குடோன் செலக்ட் பண்ணணும். அதே மாரி அதுக்கு பின்னாடி அதாவது ஒரு கம்பெனிய ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இத்தனை வேலைகள் இருக்கு. அதாவது ஜிஎஸ்டி அப்ப கிடையாது. பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். டின் நம்பர் வாங்கணும். ஸோ இந்த இதெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம யார அப்ரோச் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, இடம் சூஸ் பண்ணணும். இப்ப நாங்க வந்து ஹோல்சேலரா நாங்க எஸ்டாப்ளிஷ் ஆறோம். அப்படிங்கும்போது, அ அப்ப அதுக்கு தகுந்த மாரியான இடங்கள நான் சூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கிடையில நான் என் வேலையும் பார்த்தேன். ஸோ இந்த சேலஞ்சஸ். ஸோ அது பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம அப்படியே சூஸ் பண்ணி நம்ம ஒரு கட்டத்துல ஒரு ஒரு குடோன் எடுத்துட்டோம். அம்பத்தூர்ல குடோன் எடுக்கிறோம். அம்பத்தூர்ல குடோன் எடுத்துட்டு அத எஸ்டாப்ளிஷ் பண்றோம். எஸ்டாப்ளிஷ் பண்ணி அத ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட அதுக்கான ப்ராசஸ் அதாவது நம்ம இன்கார்ப்பரேஷன் சர்டிஃபிகேட்டு, அதுக்கு பின்னாடி அ அதாவது அ டின் நம்பர், அதுக்கப்புறம் பேங்க்ல பக்கத்துல இருக்க பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு அ 3 டூ 4 மாசம் ஆயிடுச்சு. நான் இத கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஏன்னா நான் வேலையும் பார்க்கணும். அண்ட் அட் த சேம் டைம் இதுவும் பார்க்கணும். 2யும் வந்து நான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்படிங்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 4 வருஷம். 4 மாசம் ஆச்சு. 3 மாசம் 3 மாசம் ஆச்சு. இந்த 3 மாசத்துல வந்துட்டு எனக்கு அதாவது கட்டடம் வந்து அ எனக்கு ஒரு புது கட்டடம் குடுத்தாங்க. அது பாதி பாதி கம்ப்ளீட் ஆகி ஆகாம இருந்தனால எங்களால லோடும் வந்து எங்களால எடுக்க முடியல. டின் நம்பரும் வரல. டின் நம்பர் இல்லாம நம்ம வந்து எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாதுங்கிறது இல்ல. எ அந்த டைம்ல வந்து நம்ப சிஸ்டமேட்டிக்கா போணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. அந்த சிஸ்டமேட்டிக்கா ஏன் போணும் அப்படிங்கிறதுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு.
அதுக்கு பின்னாடி. அப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்போ டின் நம்பர் அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கும்போது டின் நம்பர் அப்ளை பண்ணி எனக்கு வர்றதுக்கு அந்த ப்ராசஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து வரும்போது எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்த 3 மந்த்ஸில் கம்ப்ளீட் ஆகுது. நாங்கள் வந்து அதாவது ஒரு கண்டிப்பா இமிடியேட்டா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வரும்போது ஆடி 18ஆம் தேதி ஓபன் பண்றோம். ஆடி மாசம் அகைன் அன்னைக்கு ஓபன் பண்ற அன்னைக்கு நாங்க கன்ஃபார்ம் பண்ணல. நாங்க இன்னைக்கு தான் நாங்க வந்து ஓபன் பண்றோம் அப்படிங்கிறத. அன்னைக்கு ஒரு சின்ன பேர் என்ன ஒரு பூஜை மாதிரி வைக்கலான்னு பார்த்து அதுக்கு பிளான் பண்ணோம். முதல் நாள் நைட்டு போர்டெல்லாம் ரெடி பண்ணோம். வி ஸ்டார்டட் அஸ் குவன் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற பேர்ல ஒரு 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 இது இருக்கு. அஹ் அதை ஆரம்பிச்சு அந்த ஆரம்பிக்கிறதே எங்களுக்கு ஆரம்பிக்கிறதே ஒரு தடங்கல் தான். தடங்கல்னு சொல்ல முடியாது. அதாவது அதை எப்படி சொல்றது அப்படின்னா, நம்ம ஈஸியா ஆரம்பிச்சிட்டோம்னா அதை ஞாபகம் இருக்காது நமக்கு. இன்னைக்கே அதை நினைச்சு பார்க்கும்போது ஓகே திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் ஸ்டார்டட் அப்படின்னு நமக்கு வருது. ஒண்ணும் இல்ல, ஒரு ஐயர் சூஸ் பண்ணோம். காலையில 5 மணிக்கு வர சொன்னா வரல. திருப்பி அந்த டைம்ல காலையில 5 மணிக்கு கணபதி ஹோமம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணோம். அவர் வரல. அப்புறம் இமீடியட்டா வேற இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணி டக்கு 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 டக்குன்னு அடுத்து வந்து அது இமீடியட்டா அது நடத்தி கொடுத்தாங்க. அது அது நினைக்கும் போது இன்னமும் எங்களுக்கு வந்து அஹ், அது எப்படி கடந்து வந்தோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல இன்னைக்கும் அதை பார்க்கும்போது அதை நினைச்சு பார்க்கும்போது ஓகே திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் ஸ்டார்டட் அப்படின்ட்டு ஒரு இது வருது. சரி, நார்மலா ஆரம்பிச்சா இது நம்ம ஞாபகம் வச்சுக்கோமாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதுதான் இப்போ நம்ம ப்ராசஸ்ன்னு ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம இப்போ ஃபர்னிச்சர் இப்போ நான் கூவன் டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஏன் பேர் வச்சேன் அப்படின்னா நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். மெயினாக வந்து ஃபர்னிச்சர் எடுத்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்டுக்கு தெரியணும் அப்படிங்கிறனால நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் நேமில். அகைன் குகன் அப்படிங்கும்போது ஒரு யூனிக் நேம். எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும், தனியாக ஒரு யூனிக்காக இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறோம். பார்த்துட்டு குகன் ஒரு சூஸ் பண்ணுறோம். அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடியும் ஒரு சில நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். எதாச்சும் செலக்ட் பண்ணோம். ஒன்றும் இல்லை, அது பேர் என்ன நம்ம ஆஹ், முருகன் பேருன்னு வச்சோம். வைக்கும்போது திருப்பி அதில் இன்னொரு அடிஷன் வந்துச்சு. ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு குகன் ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது எங்களுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ அது ஒரு இது. ஸோ சரி ஓகே அதை கோ த்ரூ பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த பேரை எடுத்துகிட்டு போகிறோம். அகைன் அடுத்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ங்கிறனால நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ங்கிற பேரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு நாங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிறோம். சரி, எல்லா கடை ஓப்பன் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. டின் நம்பர் வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் லோடு வந்து சரஸ்வதி பூஜைக்கு முதல் நாள் வருது. வரும்போது அதுவும் இறக்குறோம். இறக்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே எங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். தம்பி வந்து பார்த்துருக்காரு, ஃப்ரெண்டோட தம்பி வந்து பார்த்துருக்காரு. அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன சேலஞ்சஸ்னா அவர் வந்து சென்னை புதுசு. அவருக்கு வந்து சென்னை புதுசுங்கிறனால அவரால் மேப் அவுட் பண்ண முடியல, ஏரியாஸ் மேப் அவுட் பண்ண முடியல. அட் த சேம் டைம் நாங்கள் இந்த சைடு வந்துட்டு அவருக்கு என்னதான் நம்ம ரூட் மேப் கொடுத்தாலும் போரூர் போனோம் அப்படின்னா நான் பூந்தமல்லி ரோட்ல போகணுமா அப்படின்னு கேட்பான். பூந்தமல்லி ரோடு போக தேவையில்லடா, நீ ஆற்காடு ரோடு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் அது ஒரே ரோடு தான்டா அப்படின்னு சொன்னாலும் அந்த டைம்ல அவன் கன்ஃபியூஸ் ஆயிருப்பான். ஏன்னா அவன் சென்னை புதுசு. அப்போ நாங்கள் ஒன்று சொல்லுவோம், அவன் ஒன்று சொல்லுவோம், அப்படி கான்ட்ராடிக்ட் ஆகிட்டே இருக்கு. அவன் போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது ஆஹ், திருப்பி டிசம்பர் மாதம் போய் அவன் வந்து ஒரு எங்களுக்கு சரஸ்வதி பூஜை செப்டம்பர் இல்லைன்னா நவம்பர்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஒரு மாசம் ஐடியலா தான் இருந்தோம். அவ்வளோ பிசினஸ் கிடையாது. அங்க பக்கத்துல உள்ள ஏரியால மட்டும் நாங்க சேல் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து வந்து அவனுக்குரிய சேலரி அதே மாதிரி எங்களுக்கு
அதாவது ரெண்ட் குடுக்குறதுக்கு வந்து எங்களுடைய சேலரி நாங்க வாங்குறதுலேருந்து நாங்க அஃபோர்ட் பண்ணி குடுத்துட்டோம். இப்போ அடுத்து வந்து நாங்க மீட் அவுட் பண்ணும்போது, இப்போ சேலஞ்ச் இருக்கு அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வருது. வரும்போது சரி, நம்ப வந்து கமிட்மெண்ட் குடுத்துட்டோம். நம்ப வந்து ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம். அப்ப நம்ப ஏன் ஃபுல் டைமா போகக்கூடாது? அப்படிங்கும்போது, அ சரி ஓகே போவோம். இங்கேருந்து நம்ம இந்த ரோல்லேருந்து நம்ம அங்கிட்டு போவோம். நம்ப பிசினஸ் போய் பார்ப்போம், டெவலப் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபுல் டைமா நான் வர்றேன். வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு இது. இங்க வந்து நம்ம வீட்ல வந்து பெர்மிஷன் கேட்கணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஜென் அ என்டர்பிரனர்ங்கிறனால அ அதாவது சில அதாவது எல்லாருக்கும் ஒரு அதாவது மினிமம் கேரண்டி நம்ம சம்பளம் வாங்குனா ஓகே. இன்னைக்கு 1ஆம் தேதி வந்துருச்சு, சம்பளம் வந்துருச்சு ஓகே. ஆனா பையனுக்கு அடுத்து தொழில்ல இறங்கிட்டான்னா சம்பளம் எப்படி வர்றது? அப்படிங்கிறது ஒரு டவுட். ஸோ அப்படிங்கும்போது அ வீட்ல கேட்கிறேன். வீட்ல கேட்கும்போது, "ஆ ஓகே" அப்படின்ட்டாங்க. ஒண்ணும் சொல்லல. அப்பாட்ட கேட்கிறேன். அப்பா "சரி பண்றா" அப்படின்னாரு. அது செய்றேன். செய்துக்கு ஓகே அப்படின்ட்டு சரி அப்ப நம்ம வீட்ல பெர்மிஷன் கேட்டாச்சுன்னு உள்ள இறங்கியாச்சு. உள்ள இறங்கி ஒவ்வொன்னா போறோம். நானும் தம்பியும் ஒவ்வொரு இதுவா போறோம். டிசம்பர் 25 திருப்பி ஒரு அ இது போடுறோம். அதாவது நாங்க என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, நாங்க மார்க்கெட்க்கு போறோம். நாங்க மார்க்கெட் போகும்போது எங்களுக்கு டெலிவரிக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னோனே யோசிச்சு பார்த்தோம். யோசிச்சு பார்க்கும்போது என்னுடைய பழைய கம்பெனில ஒருத்தர் டெலிவரி அ பெர்சன் ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன். "என்ன நீங்க உங்களால பண்ண முடியுமா? நீங்க எங்க டீம்ல ஜாயின் பண்றீங்களா?" அப்படின்னப்போ, அவரு ஓகே. என் மேல உள்ள நம்பிக்கையில அவரு வராரு. அவரும் டிசம்பர் மாசம் ஜாயின் பண்றாரு. 3 பேரும் சேர்ந்து போறோம். தம்பி பேரு பூபதி. அந்த எக்ஸிக்யூட்டிவ் பேரு வந்து அரசு. 3 பேரும் போறோம். அடுத்து மார்க்கெட்ட பார்க்குறோம். அ ஆர்டர் எடுக்கிறோம். எடுக்கும்போது அரசு வந்து டெலிவரி போவாரு. 3 பேர் தான் போவோம்னு வச்சுக்கோங்களேன். டெலிவரி பண்ணுவோம். அப்படியே ஆர்டர் எடுப்போம். அப்படியே 3 பேரும் சுத்திட்டு இருக்கோம். இதுல சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, அ எங்களுக்கு வந்து மார்க்கெட் புதுசு ஒண்ணு. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே வந்து ட்ரீட் பண்ணாங்க. அதாவது 10ஓட 11 அப்படின்னு ட்ரீட் பண்ணாங்க. அதாவது நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இந்த மார்க்கெட். நீல்கமல் இருக்காங்க, சுப்ரீம் இருக்காங்க, பிரைமா இருக்காங்க, செல்லோ இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒன் அனதர் கம்பெனி. வி ஆர் ஜஸ்ட் ஒன் அனதர் கம்பெனி. அவ்வளோதான். அ மத்தபடி வேறுபாடுகள்லாம் ஒண்ணும் கிடையாது. அதே சேர பொறுத்தவரை என்ன நம்ம டிஃபரன்ஸ் குடுக்க போறோம். இத வந்து நம்ம அ இதே பிரைஸ் தான நம்ம குடுக்க போறோம். நீங்க எவ்வளோ குடுப்பீங்க? அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதல் கேள்வி. அந்த இடத்துல எங்களால எங்களால விட்டுக் குடுக்க முடியாது. எங்களுக்குன்னு ஒரு டீலர் ரேட்ன்னு வச்சிருப்போம். அந்த ரேட்ல தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். பண்ணும்போது அந்த பிரைஸ் பண்ணா தான் நமக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கும். ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி நாங்க போயிட்டுருந்தோம். அப்ப எப்படி ஆர்டர்ஸும் அதாவது எங்களுக்கு ஆர்டர்ஸ் டர்ன் அவுட் பண்றது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அப்ப திருப்பி வந்து நாங்க என்ன பண்றோம்னா, திருப்பி டிசம்பர் மாசம் நாங்க டைரக்ட் மார்க்கெட்டிங்காக நாங்க ட்ரேட் சென்டர்ல திருப்பி ஒரு ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்றோம். அப்பயும் எங்களுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதாவது நாங்க இப்ப கம்பெனில என்ன சொன்னாங்க, "நீங்க தான் 3 பேர் இருக்கீங்களே, நீங்களே பார்த்துக்கோங்க. நான் 2 பேர மட்டும் நான் அனுப்புறேன்" அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்கள வர வச்சோம். அவங்கள வச்சு பண்றோம். எங்களால பண்ண முடியல. நல்ல ஆர்டர்ஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 25லேருந்து டிசம்பர் 25ங்கிறனால அ அதாவது அந்த இயர் எண்ட் சேல்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. 3 நாள் நல்ல ரெஸ்பான்ஸ். அ இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, என்னைக்கெல்லாம் நாங்க வந்து ட்ரேட் சென்டர்ல ட்ரேட் சென்டர்ன்னு இல்ல. என்னைக்கெல்லாம் நாங்க ஆக்டிவிட்டி பண்றோமோ, அன்னைக்கெல்லாம் மழை வந்துரும். அது ஒரு அது ஒரு கோயின்சிடென்ஸ் வந்துரும். எங்கெல்லாம் நம்ம நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கும். அன்னைக்கு ஒரு டீலர் மீட்டோ இல்ல என்னமோ ஒண்ணு போடுவோம். அன்னைக்கு மழை வரும். ஸோ இந்த மாரியான தடங்கல்கள் வரும். அதையும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, அந்த மழையில அன்னைக்கு நைட் இருக்கும்போது ஒரு 2 பேரு ஃப்ரீலான்சிங் வந்தாங்க. ஃப்ரீலான்சிங் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க அ அதுல ஒரு பையன் வந்து அக்கவுண்ட்ஸ் பேக்கிரவுண்டு. சதீஷ்ன்னு பேரு.
அவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். 2, 3 நாள் ஸ்டால். 4 நாள் ஸ்டால். 4 நாள் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டெலிவரி போறோம். டெலிவரி போகும்போது அப்பதான் அந்த Google மேப்லாம் ஃபேமஸ் ஆகுது. அ நாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு டாடா ஏஸ் எடுத்துட்டு நாங்க போவோம். ஒரு ஏரியா செக்ரிகேட் பண்ணி போவோம். போகும்போது எப்புட்றா கண்டுபிடிப்ப? அப்படிங்கும்போது, "அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணே. நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கூகுள் மேப் இருக்குண்ணே. அத போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்" அப்படிம்பான். கடைசியில நாங்க ஒரு லைன் போயிட்டு இருக்கும்போது அவன் எதித்து வருவான். "என்னடா இங்கிட்டு வர்ற?" "இல்லண்ணே இது இங்க தாண்ணே இருக்கு" அப்படிம்பான். அது ஒரு அ ஒரு ஒரு அ ஃபன் கலந்த ஒரு அனுபவம். ஸோ இது பண்ணிட்டு பண்ணிட்டு அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு டெக்னாலஜி எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். How you are utilizing the how we are utilizing the technology and how it is helping to grow the to understand the market and deliver. இது வந்து ஒரு அஸ்பெக்ட். இது ஒரு கீ அஸ்பெக்ட். ஸோ இது நடக்குது. இது பண்ணும்போது அவன் முடிச்சுட்டு டெலிவரிலாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுட்டு அவன் வைண்ட் அப் ஆறான். வைண்ட் அப் ஆகும்போது தம்பிட்ட போயி, "அண்ணே எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா?" அப்படிங்கிறான். அ என்னடா இல்லடா எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. நான் என்னடா பண்றது? அப்போ இப்பதான் நாங்க குரோ ஆயிட்டு இருக்கோம். இந்த டைம்ல நீ எப்படின்னு தெரியலடா. இல்லண்ணே எனக்கு அக்கவுண்ட்ஸ் தெரியும் அப்படின்னான். ஓ! அக்கவுண்ட்ஸ் தெரியுமா? சரி எங்களுக்கும் தேவைப்படுது. நாங்களும் பார்க்குறோம். உனக்கு டேலி தெரியுமா? அப்படின்னு கேட்குறோம். தெரியும்ண்ணே அப்படின்ட்டான். ரைட். சரி நமக்கு அப்ப அக்கவுண்டிங் பண்றதுக்கு ஆள் கிடைச்சுட்டான். நம்ம வந்து உட்காந்து நம்ம மேனுவல் பில்லிங் போட தேவையில்ல அப்படின்ட்டு அவன சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன நம்ம வந்து இன்னும் ஆர்டர் எடுத்தா அதுக்கேத்த மாரி நம்ம பண்ண போறோம். அவ்வளோதான் அப்படின்ட்டு. அவனுக்கு ஒரு மினிமம் சேலரி குடுக்குறோம். நீ அஃபோர்டபுளா பிரைஸ் எவ்வளோ குடுக்குறீங்களோ குடுங்க அப்படின்னா, சரின்னு மினிமம் சேலரி ஒரு ரூ. 6,000 நாங்க ஆரம்பிக்கிறோம். அவனுக்கு குடுக்குறோம். குடுக்குனோனே அவனும் வர்றான். அ அவனையும் சேர்த்து நாங்க மார்க்கெட் கூட்டிட்டு போயிருவோம். 4 பேர் போவோம். 2 பேர் பைக்ல. 2 பைக்ல போவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியா போவோம். போகும்போது டீலர்ஸ்லாம் பார்ப்போம். யாருமே வந்து ஆர்டர் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா அ எல்லாரும் ஷேர் தானே! இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? பிரைஸ் கம்மியா குடுங்க, நாங்க குடுக்குறோம் அப்படிங்கும்போது யோசிச்சோம். யோசிக்கும்போது, அ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ இங்க வந்து ஒரு அப்செல்லிங் பாயிண்ட் நமக்கு வந்து இது பண்ணணும். அ அதாவது அ என்ன சொல்றதுன்னா, எல்லாரும் சொல்றத இப்ப போய் முட்டுறோம், மோதுறோம். இந்த இடத்துல ஒரு கீ டிஃபரன்ஸ் காமிக்கணுமே! அப்படிங்கும்போது யோசிச்சோம். என்னடா இது ஆர்டர் வர மாட்டேங்குது. போற இடத்துலனா நெகட்டிவ் அப்ரோச்சாவே வருதே! நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வருதே! அப்படிங்கும்போது யோசிக்கும்போது எங்ககிட்ட டீ பாய்ன்னு ஒரு இது இருந்துச்சு. ஹெவி டியூட்டி டீ பாயிண்ட்டு. அத சரி அத டெமோ குடுப்போம் அப்டின்ட்டு ஆளுக்கு ஒரு டெமோ குடுக்குறோம். டெமோ குடுக்கும்போது நாங்க என்ன பண்றோம்னா, ஆளுக்கு ஒரு இது செட் எடுத்துட்டு போயிருவோம். எடுத்துட்டு அங்கேயே போய் அசெம்பிள் பண்ணி காமிப்போம். அசெம்பிள் பண்ணி காமிச்சு, ஆ அது அது கிட்டத்தட்ட வந்து 200 கேஜி வந்து தாங்கும். வெயிட் தாங்கும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், டிபிக்கலா பிளேஸ் பண்ணுவோம். பிளேஸ் பண்ணி 2 பேரும் ஏறி உட்காந்துருவோம். அப்ப 60 கிலோ, நான் ஒரு 45 கிலோ, 60 டூ 45 பிளஸ் ஒரு 100, 125 கிலோ தாங்கும். டிபிக்கலா நாங்க டெமோ காமிக்கிறோம். டெமோ காமிக்கும்போது தே ஆர் சாட்டிஸ்ஃபைட். அப்போ எனக்கு ஒரு கீ ஹோல் ஆகுது. ஸோ ஈவன் தோ 11 பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே, எனக்கு நான் இந்த மார்க்கெட்ல எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு ஒரு கீ ஹோல் கிடைக்குது. இந்த மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறதுக்கு எனக்கு ஒரு கீ ஹோல். இத வந்து நாங்க எடுத்துட்டு, ஓகே ஆர்டர் ரிசீவ் பண்றோம். பின்னாடி எக்ஸிக்யூட் பண்றோம். நாங்க பார்த்தீங்கன்னா, சேர்ஸ கம்மியா நாங்க ஆர்டர் போடுவோம். பாக்ஸ் ஐட்டம்ஸ் நெறையா வச்சிருப்போம். அதாவது டீபாய்ல டிஃபரெண்ட் சைஸஸ் இருக்கும். சிறுசு, அதாவது மிட் சைஸு, ஆ ஸ்கொயர் டீபாய், அதே மாரி செல்ஃபு, அதே மாதிரி அ அ கார்னர் செல்ஃபு, புக் செல்ஃபு இந்த மாரியான ஐட்டங்கள். ஸோ அத நாங்க ஸ்டாக் எடுக்க ஆரம்பிச்சோம். தமிழ்நாடு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ரொம்ப கம்மியா போகும். தமிழ்நாடுனா மத்த ரீஜன்ல, மத்த மத்த டிஸ்ட்ரிக்ட்ல. இங்க நாங்க வந்து ஆர்டர் போடுறதே வந்து 15 ஃபைல் செல்ஃப். ஆ அ கிட்டத்தட்ட ஒரு 25 புக் செல்ஃப். எங்களுடைய குடோன பார்த்தீங்கன்னா, குடோன்ல வந்து ஃப்ரண்ட்ல ஃபுல்லா இதுதான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்போம். அ
புக் செல்ஃப் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது ஒவ்வொன்றா எடுத்து எடுத்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு வந்து அதிலேயே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து நாங்கள் 2014லேருந்து 2015, அதாவது அந்த ஒரு 6 மந்த்ஸ் கேப் அதில் வந்துட்டு ஒரு 30 லேக்ஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டேர்ன் ஓவர். செகண்ட் இயர் வந்து நாங்கள் மார்க்கெட்டை பிடிச்சி 1 crore டேர்ன் ஓவர் பண்ணோம். 1 crore டேர்ன் ஓவர் பண்ணோம். அடுத்து ஒவ்வொரு ஏரியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். 4 பேருங்கும்போது அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அந்த அக்கௌண்ட்ஸ் பையன் கேட்குறான், அண்ணே எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனும் வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறான், சரிப்பா வர சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ டீம் சைஸ் 5 ஆகுது. 5ன்னு ஆகும்போது நம்ம ஒருத்தர் வந்து எங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, கடைங்கிறது ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதாவது ஓப்பன் பண்ணியிருக்கணும்னா நீங்கள் மூடிட்டு போகக்கூடாது, எப்பயுமே ஓப்பனில் இருக்கணும், யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. என்னடா இது புது சேலஞ்ச் வருது அப்படின்னோடனே அப்போ என்ன பண்ணுறோம், சரி அந்த அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவன் வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து இன்வென்ட்ரியை மெயின்டைன் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸை நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவனை உட்கார வைக்கிறோம். என்ன பண்ணுறோன்னா போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு கட்டத்தில் யாருக்காச்சும் ஒரு ரெஸ்ட் தேவை, இல்லை நாங்கள் டெலிவரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நாங்கள் இருப்போம். அவனை வெளியே கால்ஸ் போக சொல்லுவோம். ஸோ அவன் டெலிவரி போயிட்டு வருவான். ஸோ இந்த மாதிரி அவனை யூட்டிலைஸ் பண்ணோம். அவனும் வெளியே மார்க்கெட்டில் போய் எல்லா கஸ்டமரையும் பார்த்துட்டு வந்தான். எல்லாருக்குமே எல்லா மார்க்கெட்டும் எல்லா கஸ்டமருக்குமே எங்கள் 5 பேரையும் தெரியும். அஹ் ஒரு ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆகும்போது எங்களுக்கான ஒரு கிட்டத்தட்ட 1.5 crores நாங்கள் மீட் அவுட் பண்ணிட்டோம். பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்போ ப்ராஃபிட்க்கு கொண்டு வர்றோம் அப்படின்னா அந்த 2வது இயரில் நாங்கள் கொண்டு வந்துட்டு எங்களுடைய நாங்கள் போட்ட முதலுக்கும் நாங்கள் எல்லா எக்ஸ்பென்ஸும் சேர்ந்து நாங்கள் ப்ராஃபிட் வந்துட்டோம். இந்த பிரேக் ஈவன் கால்குலேஷன் வந்து நம்ம பண்ணணும். ஸோ நான் நிறைய பேசிட்டுக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நடுவில் கேளுங்க. இல்லை அது சுந்தர் நம்ம எப்படி பிளான் ஆக்சுவலா பண்ணிக்கலாம்? இல்ல நீங்க ரொம்ப உங்களோட டே டு டே நாங்க சென்னையில உங்க கூட சேர்ந்து கால்ஸ் போற மாதிரி நீங்க ரொம்ப இழுத்துட்டு போயிட்டீங்க ஆக்சுவலா. ஸோ அது ஒரு வகையில் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இப்போ சில பீப்புள் வந்து இப்போ நம்ம வந்து என்னடா நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி சொல்லுவாங்க, நம்ம வந்து கம்பெனி வந்து எப்படி இது பண்ணுவாங்க, நம்ம எப்படி இது கரெக்ட் பண்ணலாங்கிறது அந்த ஆங்கிள் உள்ள பீப்புளுக்கு வந்து இது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம இருக்கலாம். பட் ஒரு கரெக்ட் எம்ப்ளாயியா இருக்கிற எனக்கு அப்பாடி நம்ம இப்படிலாம் போய் சிக்கலடா சாமி, நம்ம பாட்டுக்கு ஆபீஸ் போறோம், நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்குறோம், இது பண்ணிடுறோம். கரெக்ட் இது நீங்க வந்து கரெக்ட் வேலையை விடுறதுக்கு முன்னாடி பாதியில நீங்க வேலையை விட்டுட்டீங்களா அந்த இது இல்ல இருக்கும்போது அதாவது உங்களோட? ஒரு 3 months தான். என்னுடைய இது வந்து ஓகே. 3 months. என்னுடைய இது வந்து 3 months நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய பிசினஸ் டிமாண்ட் பண்ணுச்சு, அதனால நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உள்ள வரேன். வரும்போது நான் வந்து இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணிடுறேன். என்ன கால்குலேஷன் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் எவ்வளவு செலவு பண்ணணும், அதாவது ஒரு மாசத்துக்கான செலவுகள் எவ்வளவு அப்படிங்கிறத நாங்க கால்குலேட் பண்ணோம். அதை வந்து நம்ம அக்கௌண்டிங் பண்ணணும். அண்ட் ஆல்சோ எவ்வளவு வந்து நம்ம சேல் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது ரெண்ட் இருக்கு, அதே மாதிரி இபி சார்ஜ் இருக்கு, அதே மாதிரி சேலரி இருக்கு. இப்போ நான் பசங்க சொன்னேன், சேலரி இருக்கு. அது தவிர்த்து இப்போ நான் சாஃப்ட்வேர் வாங்கினேன், டேலி வாங்கினேன். ஸோ அதை நான் உள்ள கொண்டு வர்றேன். ஸோ அதே மாதிரி சிஸ்டம் வாங்கினேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து அக்கௌண்டிங் பண்ணணும். அக்கௌண்டிங் வந்து அதாவது இம்பார்ட்டன்ஸ்ன்னு பார்த்தா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நம்ம டின் நம்பர், அதாவது ஜிஎஸ்டி நம்பர் வாங்கணும். ஜிஎஸ்டி நம்பர் வாங்கும்போது நம்ம எய்தர் நம்ம வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் போகிறோமா, இல்லை பார்ட்னர்ஷிப் போகிறோமா அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ பார்ட்னர்ஷிப் அப்படின்னா நம்ம பார்ட்னர் டீடு போடணும். அதாவது டேர்ம்ஸ் அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ சுந்தர் அண்ட் மை செல்ஃப் நம்ம வி ஆர் கெட்டிங் இன்டு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்னா நம்ம 2 பேரும் அக்ரிமெண்ட் போடணும். எவ்வளோ ஷேர் இருக்கு, நான் என்னுடைய எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவோ அப்படிங்கிறது போடுறோம். அது ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்கும். அது நம்ம ஆடிட்டர்ஸ்ட்டை போய் நம்ம அது எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேர் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை போய் இன்கார்பரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நகராட்சியோ இல்லை மாநகராட்சியோ நம்ம அந்தந்த ஜோன்ல இருக்கோம். அதில் போய் நம்ம தொழிலை வந்து பதிவு செய்யணும். இது ஏன் பதிவு செய்கிறோம் அப்படின்னா, பதிவு செய்யும்போது தான் நம்ம வந்து அடுத்து நம்ம லோன்ஸ் நம்ம போகும்போது அதுக்கு வந்து நமக்கு இதெல்லாம் தேவை. அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் நேம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்கீங்களா, நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதாவது ஐடி ஃபைலிங் பண்ணணும்.
வருஷம் வருஷம் ஐடி ஃபைலிங் பண்ணணும். கரெக்ட்டா நம்ம ஜிஎஸ்டி வந்து மாசம் மாசம் நம்ம ஃபைல் பண்ணணும். இல்லன்னா நம்மளுடைய டர்ன் ஓவருக்கு தகுந்த மாரி 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா பண்ணலாம். இல்ல காம்போசிட் மெத்தட்ன்னு இருக்கு. 3 மந்த்ஸ்ன்னு ஒண்ணு பண்ணலாம். இல்லைன்னா நம்ம மந்த் ஆன் மந்த் நம்ம பண்ணலாம். டிபெண்ட்ஸ். அதுக்கான கிளாரிட்டி நமக்கு வேணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன்ல நம்ம நம்பர் வாங்கிருவோம். ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிருவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்றோம்னா, பெஸ்ட் அட்வைஸ் வந்து நீங்க இன்வென்டரி அதாவது நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க கடன் ஓப்பன் பண்றீங்க. நீங்க முதல்ல நீங்க வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க. ஒரு இன்வென்டரி. அதாவது இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேர் வச்சுக்கிறேன். 10 சேர் நான் வந்து நான் மேனுஃபேக்சர்ட்ட இருந்து வாங்குறேன் அப்படின்னா, அந்த 10 சேருக்கு நான் அக்கவுண்ட் பண்ணணும். அக்கவுண்டிங்னா இன்வென்டரி. அ போத். அதாவது இன்வென்டரில எனக்கு 10 சேர் ஆட் ஆகணும். இந்த மாடல்ல 10 சேர்ன்னு வருதணும். அதே மாரி இந்த பக்கம் இவ்வளோ பிரைஸ்ன்னு வரணும். இத நீங்க முதல்ல இருந்தே பண்ணணும். ஏன் அப்டின்னா, நான் 3 மாசம் நான் கேப் விட்டேன். நான் ஆரம்பிச்சது செப்டம்பர்ல வந்து எனக்கு வந்துச்சு. நான் டேலி இம்ப்ளை பண்ணது வந்து நான் வந்து ஜனவரிலருந்து நான் அப்ளை பண்ணேன். இந்த 3 மாசத்திலேயே எனக்கு வந்து ரூ. 1,50,000 எனக்கு டிஃபரன்ஸ் காமிச்சுச்சு. அத நாங்க கண்டுபிடிச்சு, நாங்க அத வந்து கரெக்ட்டா பண்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அது ஆனா இருந்தாலும் நாங்க வந்து ப்ராப்பரா நாங்க பில் போட்டு தான் பண்றோம். இன்வெர்ட் பண்ணி நம்ம அவுட்வேர்டுலாம் எல்லாமே பில் போட்டு தான் பண்ணோம். பண்ணும்போதே எங்களுக்கு இந்த சேலஞ்சஸ் இருக்கு. அதாவது சிஸ்டம் நம்ம வந்து பண்ணும்போது. ஸோ, அதனால ஃபர்ஸ்ட்டு நீங்க போட்ட உடனே நீங்க இன்வென்டரி ஃபர்ஸ்ட் பில்லு வாங்குறீங்க அப்டின்னா, அத அக்கவுண்டிங் பண்ணணும். அக்கவுண்டிங் பண்ண தான் நமக்கு வந்து தெளிவு கிடைக்கும். அதாவது அ 2வது வருஷம் நான் வந்து டர்ன் ஓவர் நான் மீட் அவுட் பண்ணிட்டேன் அப்டிங்கிறேன். அதாவது பிரேக் ஈவன் மீட் அவுட் பண்ணிட்டேன்ட்டேன். ரைட் ஓகே. பட் 3வது வருஷம், 4வது வருஷம் நான் டர்ன் ஓவர் வந்து ரூ. 1,50,00,000 பண்ணேன். ஆனா, ப்ராஃபிட் வந்து எனக்கு இல்ல. லாஸ்ல வந்துச்சு. என்னடா இது அப்டின்ட்டு ஆடிட்டர பிடிச்சு கிளி கிளின்னு கிழிக்க ஆரம்பிச்சுட்டாரு. "ஏன் என்னய்யா பண்ற? ஏன்யா இவ்வளவு லாஸ் வந்துச்சு?" அப்படிங்கும்போது, "இல்ல சார் நான் ரூ. 1,50,00,000 நான் டர்ன் ஓவர் பண்ணிட்டேன்னேன்." நாங்க டெய்லி ஓடிட்டு இருப்போம். ஆர்டர் எடுப்போம், ஓடுவோம், டெலிவரி பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் டர்ன் ஓவர் வந்து அங்க ப்ராஃபிட் வந்து லாஸ்ல வருது. லாஸ்ல வரும்போது என்னடா இது? நம்ம ரூ. 1,50,00,000 நம்ம தான் பண்ணிட்டோமே! ஏன் சேஞ்ச் ஆகுது? அப்படிங்கும்போது உட்கார்ந்து பார்க்குறோம். உட்கார்ந்து பார்க்கும்போது, அதுக்கு முந்தின வருஷத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படி பார்த்தா, இந்த 4வது வருஷம் நாங்க வந்து சப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நாங்க குடுக்குறோம். எங்களுக்கு கீழ நாங்க சப் டிஸ்ட்ரிபியூட்டர் போறோம். அவங்களுக்கு பண்ணும்போது, நாங்க என்ன ஆகுது அப்டின்னா, அவங்களுக்கு வந்து மார்ஜின்ஸ் வந்து நாங்க கம்மியா வைப்போம். அதாவது டீலருக்கு இருக்கிற மார்ஜின விட இவங்களுக்கு கம்மியா இருக்கும். ஏன்னா, அவங்க 4 பேருக்கு குடுக்கணும்ல. ஸோ, அப்படிங்கும்போது நம்ம மார்ஜின கம்மி பண்ணி தான் குடுப்போம். குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பில்லிங் வந்து டீலர விட சப் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கூடிருது. ஸோ, அப்படிங்கும்போது எனக்கு வந்து ப்ராஃபிட் அடி வாங்கிருச்சு. ஸோ, இது வந்து புரிதல் எப்ப கிடைச்சுச்சு அப்டின்னா, நாங்க அக்கவுண்டிங்ல நான் உட்கார்றோம். நம்ம மாசத்துக்கு நம்ம இவ்வளோ மீட் பண்ணிட்டோமே, நான் ரூ. 15,00,000 நான் சேல் பண்ணிட்டேனே அப்படின்னு நான் ஓடிட்டே இருப்பேன். ஆனா, நான் அக்கவுண்டிங்ல நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா, நான் பிசினஸ் பேக்கிரவுண்ட் வந்து என்னுடைய பேக்கிரவுண்ட் வந்து மெக்கானிக்கல் பேக்கிரவுண்ட். அக்கவுண்டிங்ல அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அதாவது அதாவது புராஃபிட் மைனஸ் அது பேர் என்ன இது பர்ச்சேஸ் பிரைஸ் ஈக்குவல் டூ இது சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ஈக்குவல் டூ ப்ராஃபிட்ன்னு கொண்டு வரோம். ஆனா, அங்க பிரச்சனை என்னன்னா அது கிடையாது. அத தாண்டி ஆப்பரேஷனல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அ மத்த விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம அ அதாவது நம்ம திருப்பி கட்ட வேண்டியது இருக்கு. எடுத்த கிரெடிட் இதெல்லாம் இருக்கு. ஸோ, இத வந்து நம்ம கொண்டு வரணும். கொண்டு வரும்போது நம்ம அக்கவுண்டிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ, அக்கவுண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ன்னு நாங்க ஃபீல் பண்றோம். அத வந்து அதுவுமே நம்ம பண்ணணும். பண்ணும்போது தான் அத வந்து நம்ம அ திருப்பி வந்து நாங்க ப்ராஃபிட்க்கு கொண்டு வர்றோம். ஸோ, இத அனலைஸ் பண்றோம். அனலைஸ் பண்ணி அத வந்து கொண்டு வரோம். ஸோ, பிசினஸ் பண்ணும்போது அ ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. இத வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராசஸா நம்ம பண்ணலாம். பண்ணும்போது ஒவ்வொன்னா வந்து நம்ம வந்து பண்ண பண்ண முடியும். ஸோ, அ இத வந்து ஒரு கன்டினியூயஸ் ப்ராசஸ். இது வந்து க நம்ம இல்ல கோவிட்க்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நான் கோவிட்க்கு அப்புறம் அ உங்களோட பிசினஸ் வந்து கோவிட்க்கு அப்புறமா ப்ராஃபிட்ல போச்சா? இல்ல நீங்க வந்து எப்படி எந்த நிலைமையில அந்த இது இருந்துட்டு இருக்குது? ஐ மீன் நீங்க அ ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல இப்போ எனக்கு ஒரு வந்து பிசினஸ்ல வந்து கரெக்ட், நம்ம சஸ்டெயின் பண்றோம்னாலே சம்ஹவ் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இறங்கிட்டேன்ப்பா விட முடியாது இனிமே. நான் வந்து கரெக்ட், எனக்கு நான் போட்டத வந்து வர்ற வரைக்கும் ஓடணும் கரெக்ட், அப்படி. கரெக்ட், கரெக்ட், உண்மையான நிலவரம் நமக்கு தெரியாது. பட் கரெக்ட். அட்லீஸ்ட் அவங்க இப்ப வேற வழி இல்ல. நான் வந்து ஆஃபீஸ்னா கூட நான் வந்து இது பண்ணலாம். இது ரொம்ப
எனக்கு ஆமா, ரன் ஆமா. பண்ணவே அதாவது முடியலனாலும் க்ளோஸ் கோவிட் பண்ணுவாங்க. அ கோவிட் அப்ப எங்களுக்கு வந்து சிவியரா வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மாசமா எங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஆப்பரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆ நில் தான் சொல்ல முடியும். அந்த அந்த வருஷமே வந்து எங்களுக்கு வந்து நில் தான். அதாவது மார்ச் 2020லேருந்து நவம்பர் 2020 வரையும் எங்களுக்கு நில் பிசினஸ். அப்படிங்கும்போது எனக்கு நான் எம்ப்ளாயிக்கு நான் சேலரி குடுக்கணும். அத எப்படியோ நான் வந்து அ என்கிட்ட நான் சேர்த்து வச்ச காசுலேருந்து நான் குடுத்துட்டேன். ஸோ இங்க இன்னொன்னு ஒண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய இப்ப நான் என்டர்பிரனர் ஆயிட்டேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து எவ்வளோ நாள் எடுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நான் வந்து ரூ. 1,00,000 சேல் வந்துருச்சு. அதனால ரூ. 1,00,000 நமக்கு தான் அப்படிங்கிறது நம்ம நினைக்கக்கூடாது. அதுல எவ்வளோ மார்ஜின் இருக்கோ அதுதான் நம்மளுடையது. அதை தவிர்த்து எக்ஸ்பென்ஸ் எல்லாம் தாண்டி. இந்த எக்ஸ்பென்ஸ்ல கணக்கிடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சேலரியுமே வந்து அதுல வந்து கணக்கு போடணும். இப்ப நான் வந்து எக்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றேன். பண்ணிட்டு இருக்கும்போது நான் அங்கேருந்து என்ன சேலரி நான் ரூ. 40,000 நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அதே இத நான் ரூ. 40,000 நான் எடுக்கணும். அதையுமே வந்து நீங்க வேல்யூவேஷன் கொண்டு வரணும். கொண்டு வரும்போது அதையும் நீங்க அக்கவுண்டிங் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன் இருக்கு. கொரோனாக்கு அப்புறம் எனக்கு அந்த 6 டூ 7 மாசம் வந்து எங்களுக்கு நில் பிசினஸ். திருப்பி நாங்க வந்து நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்ப வந்து என்ன ஆகுது அப்டின்னா, அ டீலர் நெட்வொர்க்ல வந்து எங்களுக்கு பிரச்சனைகள் வருது. ஏன்னா, அவங்களுமே வந்து நெறைய ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்குமே வந்து நம்ம பணங்கள் வந்து அங்கேருந்து நமக்கு வரணும். நான் வந்து ரொட்டேஷன் பேஸ் தான். நம்ம டீலர்ட்டருந்து எனக்கு வரணும். நான் வந்து மேனுஃபேக்சர்ட்ட குடுப்பேன். ஸோ இது நடக்கணும். இந்த சர்க்குலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்ப டீலர்ட்டருந்து நமக்கு வராது. வராதுங்கும்போது என்ன ஆகுதுங்கும்போது பார்க்கும்போது சேல்ஸ் வந்து கம்மியாகுது. சேல்ஸ் கம்மியாச்சு. இப்ப அந்த டைம்ல என்னாச்சு அப்டின்னா, எல்லாருமே வந்து மைக்ரேட்டிங் டூ ஆன்லைன் பிசினஸ். இந்த இடத்துல டெக்னாலஜியோட இன்டர்வீன் ஆகுது. அந்த டைம்ல கொரோனா அப்ப எல்லாருமே வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போடுறாங்க. யாருமே தே ஆர் நாட் கமிங் அவுட் ஆஃப் ஹோம். எவரிஒன் இஸ் பிளேசிங் தி ஆர்டர் ஆன்லைன். ஸோ அந்த தாட் ப்ராசஸ்ல நாங்க உள்ள போறோம். உள்ள போகும்போது நான் அத ஸ்டடி பண்றேன். அஸ் அ அ டெக்னாலஜில எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால, இப்ப நான் அத இ-காமர்ஸ்ல நான் போறேன். இ-காமர்ஸ்ல நான் செட் பண்ண போறேன். அங்கேயும் அகைன் சில எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டேன். பண்ணிட்டு நான் அ ஆர்டர்லாம் ரிலீஸ் பண்ண போகும்போது, எனக்கு ஒரு சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. ரெகுலேஷன்ஸ் சொல்றாங்க. இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். பட் ரெகுலேஷன்ஸ் சொல்லும்போது, அதையும் நாங்க ஸ்டாப் பண்றோம். அத திருப்பி நாங்க ரிவைவ் பண்றோம். திருப்பி என்னென்ன பண்றோம் அப்டின்ட்டு. அதாவது அ இப்போ அ இ-காமர்ஸ் பண்றோம் அப்டின்னா, அதுக்கு எதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா? இல்ல நம்ம அதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கு? அப்டிங்கிறத ஸ்டடி பண்றோம். ஸ்டடி பண்ணி அத செட் பண்றோம். அப்புறம் ஒவ்வொன்னா நாங்க அகைன் அதர் பிளாட்ஃபார்ம்லாம் நாங்க போட்டோம். போட்டு அதில இருக்க சேலஞ்சஸ்லாம் நாங்க பார்க்குறோம். அ அதெல்லாம் நாங்க பண்ணிட்டு, அதில எங்களுக்கு உடன்பாடு இல்ல. சில விஷயங்கள்ல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அதனால அத நிப்பாட்டிடுறோம். நடுவுல என்ன ஆகுது அப்டின்னா, இதில ஒரு முக்கியமான ஒரு அ எங்களுடைய குரோத்ல நான் சொல்ல வேண்டியது வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு நாங்க என்ன பண்றோம் அப்டின்னா, கம்பெனி ரெகக்னைஸ்ட் அஸ் நாட் அஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டர். நாங்க வந்து கம்பெனியோட ஆத்தரைஸ்டு டிப்போவா வந்து நாங்க ரெப்ரசன்ட் பண்றோம். குகன் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறத வந்து நாங்க வந்து என்ன பண்றோம்னா, சர்ப்ரைஸ் டிப்போட் அப்படிங்கிற பேர்ல நாங்க சேஞ்ச் ஓவர் பண்றோம். நாங்க இன்ஸ்டெட் ஆஃப் கேரிங் குகன் அஸ் அ பிராண்ட், சர்ப்ரைஸ்ங்கிற பிராண்ட் சர்ப்ரைஸ்னா குகன் அப்படிங்கிறது மார்க்கெட்ல சொல்லியாச்சு. மார்க்கெட்ல இப்போ நீங்க போய் கேட்டீங்கன்னா, சென்னை மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, ஈவன் சொல்லப்போனா என் என் பேரே இப்ப தம்பி போறான், தம்பி போயிட்டு இருக்கும்போது கேட்குறான்னா, கேட்கும்போது ஓனர் பார்ப்பாங்க. பார்த்துட்டு வரும்போது நான் ஒரு சில நேரம் போவேன். பேமெண்ட் வாங்க போவேன். இல்ல கர்ட்டசி விசிட் போவேன். போகும்போது பார்த்துட்டு வருவேன். வரும்போது ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது, அப்ப கேட்பாங்க. என் பேரையே வந்து குகன் இருக்காரா? அப்படிம்பாங்க. குகனா யாரு? எனக்கு தெரியலையே. நான் அப்ப யோசிக்கும்போது, இல்ல இந்த ஒல்லியா வருவாரே ஒருத்தரு. ஓ! அண்ணன கேட்கிறீங்களா? அப்படின்னா, இல்லங்க அவர் பேர் நமச்சிவாயங்க. ஸோ எனக்கே அந்த பேர் வந்துருச்சு. அது அ இப்போ வந்து சில பேர் வந்து அத ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இ அதையும் தாண்டி நாங்க இப்ப பேர மாத்திட்டோமா, பேர மாத்துனாலும் என்னதான் இருந்தாலும் நீங்க அதுதாங்க நான் எங்கள பொறுத்தவரைக்கும் புவர் டிஸ்ட்ரிபியூட்டர் தாங்க. நீங்கலாம் சர்ப்ரைஸ் ரிப்போர்ட்லாம் கிடையாதுங்க அப்டிம்பாங்க. சரி ஓகே அதனால இல்ல. அ இப்ப என்ன சர்ப்ரைஸ்ன்னா புவர் டிஸ்ட்ரிபியூட்டரா? அவங்கள கூப்பிடுங்க, ஆர்டர போடுங்க, பேமெண்ட்ட போடுங்கன்ருவாங்க. இன்னைக்கு அந்த நேம் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. பை அதுக்கு வந்து நாங்க பண்ண சர்வீஸ்,
ஒரு டிஃபரன்ஸு. அதே மாரி ப்ராடக்ட் குவாலிட்டி. அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. அதனால இப்ப எஸ்டாப்லிஷ் பிராண்ட் ஆயி கிரியேட் போயிட்டுருக்கோம். பண்றதுக்கான பிராண்ட் விஷயங்கள கிரியேட் நீங்க பண்றது. கரெக்ட்டா சொன்னீங்க. குவாலிட்டி அது ஆமா. வந்து நீங்க கரெக்ட்டா பண்ணது வந்து அதாவது மார்க்கெட்ல என்ன வேணும்? அது ப யூனிக்கா என்ன மார்க்கெட்ல இருக்கணும்? ஒரு பிளேஸ் புடிச்சுட்டோம். அதாவது ஈவன் எங்களுடைய காம்படிட்டர்ன்னு பார்க்கும்போது நீல்கமல், நீல்கமல் அண்ட் சுப்ரீம். நீல்கமலுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எங்கள கூப்பிடுறாங்க. கூப்ட்டு அவர் ஓனரு. ஹி இஸ் ஆல்சோ ஃப்ரம் சவுத் பார்ட். அவரு அவரும் கூப்பிடுறாரு. கூப்ட்டு அ "த வே வி பிகின், யூ ஆர் டூயிங் த பிசினஸ்." அதாவது நாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஆரம்பிச்சோமோ, நாங்க என்ன பண்ணோமோ, அதத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க பண்றது நல்ல நல்ல விஷயம் பண்றீங்க. நல்லா பண்ணுங்க. அப்படின்னு ஒரு காம்படிட்டர வந்து நம்மள கூப்பிட்டு என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னா, அதுதான் நமக்கு கிடைக்கிற வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். அவரு கூப்பிட்டு அவரு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அ அவங்க நெனச்சா நம்ம மார்க்கெட்ட வந்து இது பண்ணலாம். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஸ்பேஸ் குடுக்குறாங்க. அதாவது நம்ம ப்ராடக்ட்டுக்கு, நம்மளுடைய குவாலிட்டிக்கு அவங்க ஒரு ஸ்பேஸ் குடுக்குறாங்க. அத வேல்யூ பண்றாங்க. அதாவது காம்படிட்டரா பார்க்காம ஒரு அது பேர் என்ன சொல்ல வர்றது? ஒரு ஒ ஒரு அ ஆக்கப்பூர்வமான ஒரு அ குரோத் 2 பேருக்குமே இருக்கு. ஸோ க அ அது வந்து நல்ல இதா இருந்துச்சு. அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கிடைச்சுச்சு. அது இன்னும் வந்து நாங்க எஸ்டாப்ளிஷ் ஆகணும். இன்னும் வந்து நாங்க வைடன் பண்ணணும். கொரோனா அப்ப எங்களுக்கு கேஷ் ஃப்ளோ டைட் ஆச்சு. டைட் ஆகும்போது என்ன பண்ணோம் அப்டின்னா, அப்ப 2 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வர்றாங்க. எங்களுக்கு நாங்க ஆக்சுவலா அ ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். அது ஆக்சுவலா எங்களுடைய கம்பெனிய பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சு. கொரோனா டைம்ல. அதுல வந்துட்டு பார்த்துட்டு ஒரு 2 பேர் வந்து ஏன்னா கொரோனா டைம்ல நெறைய பேர் வந்து என்டர்பிரனரா மாறுறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஆ 2 பேர் அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்ணி எங்களுக்கு உங்க பிராண்ட் தர முடியுமா? அப்படின்னு கேட்குறேன். தாராளமா பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு கேஷ் ஃப்ளோ டைட் ஆகுறதுனால நாங்க பண்ணலாம் அப்படிங்கும்போது, நாங்க எங்களுடைய கஸ்டமர்ஸ வந்து அவங்களுக்கு மாத்துறோம். மாத்தி அவங்கள திருப்பி சப் டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கிற போடாம, நான் கம்பெனிய ரெப்ரசென்ட் பண்ணி டெப்போவா இருக்கனால, நான் கம்பெனி ஸ்டாஃப் ஆயிடுறேன். அதுக்கு கீழ கம்பெனிய வந்து நாங்க பார்த்துட்டுருக்கோம். கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவா நாங்க போவோம். மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம். அத எப்படி மார்க்கெட் டெவலப் பண்றது அப்படின்ட்டு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமா நாங்க டிஸ்ட்ரிபியூட் ப்ராடக்ட். ஸோ சேனல் வந்து மாறுது. டைரக்ட் டூ டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து நடுவுல ஒருத்தர் மார்க்கெட்டிங்க்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம மார்க்கெட்டிங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணட்டும். அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து மாறுது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி நடக்குது. மீன்வைல் ஆ இங்க வந்துட்டு இது வந்து நடக்குது. ஆ இது அப்படியே போயிட்டு இருக்கு. மீன்வைல் நான் கலிடோசினியா அப்படிங்கிற கம்பெனில நான் ஆப்பரேஷன்ஸ் எடுக்கும்போது, ஒரு சில புரிதல்கள் அதாவது இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த டைம்ல பூம் ஆகுது. அதாவது 2021 இது 1 வருஷம் கேப் தான். இந்த டைம்ல வந்துட்டு நாங்க என்ன பண்ணோம்னா, ஸ்டாக் கீப்பிங் யூனிட் நாங்க கிடையாது. நாங்க அத வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்ட குடுத்துட்டோம். எங்களுடைய கஸ்டமர்ஸ அவங்களுக்கு குடுக்குறோம். குடுத்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. நாங்க இவங்கள மானிட்டர் பண்றோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்றோம். அண்ட் சைட் பை சைடு நாங்க ஆன்லைன் பிசினஸ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நடக்குது. நடக்கும்போது இந்த இன்னொரு கம்பெனில எனக்கு ஆஃபர் கிடைக்கும்போது ஆஃபர் இல்ல. அது ஒரு அகைன் புதுசா நீங்க ஒரு அதாவது மார்க்கெட் இல்லாத பிளேஸ்ல நீங்க ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணி ஒரு மார்க்கெட்ட கிரியேட் பண்ணிட்டீங்க. நல்ல ஆக்டிவிட்டி அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணி அது வந்து குடுக்குறாங்க. குடுக்கும்போது நான் வந்து ஆஃப் ரோல்ல தான் நான் பண்றேன். ஆஃப் ரோல்ங்கும்போது பார்ட் டைம். நான் வந்து இதையும் பார்த்துக்குவேன், அதையும் பார்த்துக்குவேன். பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து என்னுடைய நேட்டிவ்ல மதுரையில ஆரம்பிச்சாங்க. மதுரையில ஆரம்பிக்கும்போது அப்படிங்கும்போது, நான் இங்க நேட்டிவ்ல இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அ நடுவுல அப்பா தவறுறாங்க. நான் இங்க நேட்டிவ் வர வேண்டிய சூழ்நிலை. அப்ப நான் இந்த கம்பெனிய நான் பார்ப்பேன். அகைன் நான் அங்க சென்னை போகும்போது, நான் அங்க உள்ள கம்பெனிய நான் பார்த்துக்குவேன். 2மே நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வரும்போது இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. இது என்ன ஸ்டார்ட் அப்பு? அ இதுல வந்து லோன்லாம் குடுக்குறாங்களா? கிராண்ட்லாம் குடுக்குறாங்களா? ஓ! நல்லா இருக்கே! அத கொஞ்சம் கிராஸ்ப் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதுல நெறைய அ ஸ்டார்ட் அப்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த ஐடியாவ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்டார்ட் அப்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். சேம் தான்.
நம்ம எப்படி அங்க ரெஜிஸ்டர் பண்ணோமோ அதே இதை நம்ம இங்கேயும் பண்ணணும். இங்க பண்ணிட்டு இது ரீட்டைலர், நான் வந்து அங்க வந்து ரீட்டைல் பண்ணேன், நான் இங்க ப்ராடக்ட் டெவலப் பண்றேன். இதை வந்து நான் சொல்றேன். சொல்லும்போது அப்ப கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, இன்கார்பரேஷன்லாம் பண்ணிட்டாங்க. அப்ப அகைன் நாங்க திருப்பி உள்ள போறோம். உள்ள போய் ஸ்டார்ட் அப்ல ரெஜிஸ்டர் பண்றேன். அப்புறம் என்னுடைய கான்செப்டை நாங்க வந்து திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணோம். டிபிஐ 18 சொல்லுவாங்க, அந்த சர்டிபிகேட் நாங்க ரெஜிஸ்டர் பண்றோம். ஸோ அது பண்றோம். அது பண்ணதுக்கு அப்புறமா கிராண்ட் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அதாவது நீங்க ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நர்ச்சர் பண்றதுக்கு மினிமம் வந்து உங்களுக்கு ரேஞ்சஸ் இருக்கு. அதாவது நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ப்ராடக்ட் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஒருத்தரும் ஒரு கிராண்ட் கொடுப்பாங்க. அதாவது ஐஐடியில இருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு நான் அப்ளை பண்ணேன். அது எனக்கு கிடைக்கல. அதுக்கான காரணங்களும் நிறைய கண்டுபிடிச்சோம். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேடல் தான். ஆஹ் அந்த நம்ம அது பேர் என்ன சொல்ல வர்றது, அது இன்குபேஷன் சொல்லுவாங்க. அங்க ஒரு இன்குபேட்டர் வச்சிருப்பாங்க. நமக்கு ஐடியா தேட தேட இப்ப நான் எனக்கு ஒரு டெக்னாலஜி வைஸ் எனக்கு ஹெல்ப் தேவை, ஒரு மென்ட ஒரு நாலேஜ் தேவை அப்படின்னா அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். இன்குபேஷன் ஒருத்தர் வச்சிருப்பாங்க, இன்குபேட்டர் வச்சிருப்பாங்க, அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஐஐடி பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்க போய் டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்ககிட்ட இருந்து நாலேஜ் கேதர் பண்ணலாம். ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆஹ் அடுத்து வந்து ஸ்கீம்ஸ்லாம் நிறைய போடுவாங்க. இப்போ நிறைய இந்த முத்ரா லோனு, அதுக்கப்புறமா எம்எஸ்எம்இ லோனு. இப்போ எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணோம், ஸோ அதை பண்ணோம். உத்தியோக ஆதார் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து அதை வந்து நம்ம கிராஸ்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்கெங்க எந்தெந்த ஸ்கீம் போடுறாங்க. இப்போ நம்ம 2 இயர்ஸ்னா ஒரு எலிஜிபிலிட்டி வரும், 3 இயர்ஸ் ஆயிடுச்சு கம்பெனி ஆரம்பிச்சு 3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி வரும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கு, இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்த கட்டத்துக்கு போகும்போது எஸ்எம்இ செக்டார்ல வரும். ஸோ இந்த மாதிரியான உதவியல் திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ண நமக்கு தேவையான லோன்ஸை வந்து நம்ம கவர்மெண்ட் மூலமாகவே நம்ம கவர்மெண்ட் அண்ட் பேங்க்ஸ் மூலமாக வந்து நம்ம வேலிடேட் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இங்கே வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறோம். இங்கே அதுக்கான டெக்னாலஜி பார்ட்னர்ஸ் நாங்கள் ஃபைன் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நல்லா. ஸோ இந்த இடத்துல ஐ திங்க் நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அஹ் உங்ககிட்ட எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இன்கேஸ் இல்லை இப்போ நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் கைட் பண்ணுறதுக்கு ஒன்லி தாட் இஸ், நான் 10 வருஷம் அஹ், ஒரு இந்த ஜேர்னி, என்டர்பிரனரா ஜேர்னி, அந்த ஜேர்னியில் கிடைச்ச அனுபவங்களை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதை பார்த்துட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படிங்கிறதும் ஒரு தாட் தான், வேற ஒன்றும் கிடையாது. சுந்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டெக்னாலஜியே எடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, இந்த சைடு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவரே சொன்னார், ஆமாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம பண்ணுவோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, அதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இது அமைஞ்சிச்சு. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதை பண்ணலாம். நீங்க ஹலோ ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஆ ஹலோ சார். ஹலோ எஸ் இல்லை எஸ். ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த டெக்னாலஜியில் நம்மளுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இது ஓப்பன் பண்ணலாம் ஆமா அப்படின்னு சார். சொல்லி ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் அவுட் ஆயிருச்சு. ம். ஓகே, இப்போ நான் வந்து சரிங்க. இப்போ வந்து ஒர்க்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு ஒர்க் பண்ணிட்டு சரிங்க இருக்கேன். சார். இப்போ வந்து வந்து ஒரு சரிங்க. அப்ளிகேஷன்ஸ் லெவலில் வந்து ஓகே இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லது சார். ஐடியா கிடைச்சிருச்சு ஒரு ஃப்ரெண்டோட. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம ஒர்க்கிங் ம். பண்ணிட்டு இருக்கோம், டெக்னாலஜி அந்த பேக்ரவுண்டில் தான் இருக்கேன். அதே இதில் வந்து ஓகே இதில் வந்து ஒரு நம்ம ஸ்டார்டர்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இதை வந்து ஃபுல் டைம் பண்ண வேணாம், ஐ மீன் பண்ணலான்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது இதை வந்து எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. அதாவது சார், இப்போ நீங்க ஐடியா வச்சிருக்கீங்க. ஓகே. இப்போ நீங்க ஐ திங்க் இன்கார்பரேட்லாம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்னு இருக்கு சார். 2 சைட்டுமே இருக்கு. அதுல நீங்க வந்து ஓகே. பாருங்க. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, நீங்க இப்போ தமிழ்நாடுல பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு போங்க. ஓகே. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுல போங்க. அதுல நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். அதுல ஒவ்வொரு ரீஜன் வைஸ் வந்து ஹப்லாம் இருக்கு. இப்போ நான் மதுரையில இப்போ நாங்க இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நாங்க மதுரையில ஓப்பன் பண்ணோம். புதுசா ஓப்பன் பண்ணும்போது அவங்களும் அப்பதான் ஓப்பன் பண்றாங்க. நல்ல இப்போ க்ரோத் ஆயிருக்கு.
இப்போ கோயம்புத்தூர் இருக்கு, இங்க திருச்சி இருக்கு, மதுரை இருக்கு, இப்போ ரீசெண்டா திருநெல்வேலி ஆரம்பிச்சாங்க, தேனி, நிறைய இப்போ ஹப் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இந்த சைட்ல ஓகே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே இன்கேஸ் உங்களுக்கு அடிஷனல் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா நீங்க சுந்தர் ரீச் பண்ணுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம். சரி ஓகே சூப்பர். இப்போ நீங்க நர்ச்சர் பண்றீங்க, நீங்க நர்ச்சர் பண்ணும்போது ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு டெக்னாலஜி பார்ட்னர் வேணாலும் இன்குபேஷன் மூலமா பண்ணலாம். இல்ல நீங்க டைரக்டா நீங்க இப்போ கிராண்ட் எதிர்பார்க்குறீங்க, இல்ல ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்க, அதாவது இதெல்லாம் இருக்கு. அதாவது மொத 3 வருஷத்துக்கு நமக்கு வந்து ஐடி ரிலாக்சேஷன்ஸ்லாம் இருக்கு. அதில நம்ம ஆடிட்டர்ஸ்ட்ட செக் பண்ணீங்கன்னா, அவங்க டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. நீங்க உங்களுடைய ஆடிட்டர்ஸ்ட்ட கேட்கணும். இல்ல இப்போ இதெல்லாம் சாரி ஆ ஐ மீன் ஃபண்ட் பார்ட் நோ வந்து நம்ம இஷ்யூஸ். பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஆஸ் அ ரெகுலேஷன்ஸ் அது மாதிரி விஷயத்துல நான் கேட்குறேன். அது வந்து நீங்க அதாவது இப்போ ஆடிட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் மீன்வைல் இப்ப நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்கார்ப்பரேஷன் பண்ணணும் சார். ஓகே இன்கார்ப்பரேஷன் பண்ணணும். அதாவது பேர் ஒரு பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூவன் டிஸ்ட்ரிபியூட்டர்னு வச்சுக்கேன். நான் கூவன் டிஸ்ட்ரிபியூட்டர்னு போய் ரெஜிஸ்டர் பண்றேன். இப்ப ஓகே நெக்ஸ்ட் வந்து அவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்க, இது ப ப அதாவது பிரைவேட் லிமிட்டடா, பார்ட்னர்ஷிப்பா, ப்ரொப்ரைட்டர்ஷிப்பான்னு கேட்பாங்க. ஸோ அப்ப நம்ம அத செலக்ட் பண்ணணும். இப்ப நான் பார்ட்னர்ஷிப்னு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்ப பார்ட்னர்ஷிப் போடுறேன் அப்படின்னா, இப்ப நானும் சுந்தரும் பார்ட்னர்ஷிப் போடுறோம் அப்படின்னா, நாங்க 2 பேரும் டீட் போட்டுப்போம். இந்த டெர்ம்ஸ் அப்படிங்கிறது. அத எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒரு பாண்ட் பேப்பர்ல அதுக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுவோம். அதாவது நாங்க நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றேன். நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றேன். ப்ராஃபிட்ல எவ்வளோ மார்ஜின் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் அதுல வந்துரும். ஸோ இத வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி வரும்போது நமக்கு அதுவும் அகைன் அதாவது டர்ன் ஓவர் கணக்கு இருக்கு. அதாவது டர்ன் ஓவர் வந்து 40 லேக்ஸ் வரையும் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஜிஎஸ்டி எடுக்க தேவையில்ல அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம ஜிஎஸ்டி எடுக்கிறது நல்லது. ஏன்னா, நம்ம இன்வெர்ட் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க சேல்ஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, நம்ம வந்து இன்வெர்ட் எடுத்துக்கலாம். இன்வெர்ட் டாக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணி நம்ம வாங்குறோம்ல, அந்த இத வந்து நம்ம இன்வெர்ட்டா எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ஓகே நம்ம அக்கவுண்ட்ல இருக்கும். நாளை பின்ன நம்ம 40 லேக்ஸ கிராஸ் பண்ணும்போது நமக்கு பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, அந்த டைம்ல இந்த இது ஹெல்ப் பண்ணும். நம்ம இன்வெர்ட் எடுக்கிறது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜிஎஸ்டி எடுக்கிறது நல்லது. எடுத்துட்டு பேங்க் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். இந்த இத வச்சுட்டு நம்ம டு பிகின் அதான் பண்ணிட்டு போறோம். இப்போ இதுதான் நார்ம்ஸ். இப்ப நீங்க ஸ்டார்ட் அப்ல போறீங்க, ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. அவங்க அபார்ட் ஃப்ரம் ஃபண்டிங் நமக்கு அவார்ட்ஸ்லாம் பண்றாங்க. அதாவது நம்ம ப்ராடக்ட்ட வந்து சர்டிஃபை பண்றோம். இப்ப நம்ம ஐபி ரெஜிஸ்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க கான்செப்ட்ட நாங்க ஐபி ரெஜிஸ்டர் பண்றோம். அப்ப பண்ணும்போது இதெல்லாம் எங்களுக்கு தேவை. பேசிக் நீட்ஸ்ங்கும்போது உங்களுக்கு அ கம்பெனி இன்கார்ப்பரேஷன் சர்டிஃபிகேட் வேணும். ஐபின்னா அதே மாரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா? இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஆ ஐபி. இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்ப நான் பேட்டர்ன் ரைட் ஏன்னா வாங்கணும். ஜாக்கிர் நீங்க வந்து டெக்னாலஜிக்கலா நீங்க ஒரு இது புதுசாவோ இல்ல ஒரு சர்வீஸ் பேஸ்டா கொடுக்க போறீங்க கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா? இப்ப நாளைக்கு கரெக்ட் நீங்க உங்க இதுக்கு இது பண்ணிட்டு இருக்கும்போதே வேற ஒருத்தவங்களும் உங்கள ஐடியா சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு இதாயிடுச்சுன்னா டக்குன்னு வேற ஒருத்தவங்க ஏற்கனவே இருக்கிறவங்க அதை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பண்ணுவோம். உங்களோட இது இதாகும். அதுக்காக அந்த ஐபி இதுக்கெல்லாம் இல்ல ரெஜிஸ்டர் ஐபி இருக்கும்போது பண்றதுங்கிறது. நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நம்ம கஸ்டமர பார்க்கும்போது, நீங்க எனக்கு திஸ் இஸ் அ பேட்டர்ன் ரைட் ப்ராடக்ட் சார் அப்படின்னா, அப்படிங்கும்போது எனக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே இப்போ அகைன் ஆனா சாரி டெக்னாலஜி ஆ ஓகே இந்த ஐபி ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னீங்களா இது வந்து எங்க இப்போ நம்ம எந்த இதுல ஐ மீன் எந்த பாடி ஆர் எந்த ஜோன்ல பண்ணணும்னு கேட்குறீங்க. எதுல ஐபி வந்து அதாவது நீங்க எந்த ஜோன்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்குறீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னை அப்படின்னா, நம்ம ஓகே அதுக்கு கரெக்ட்டா நான் உங்களுக்கு அ நம்ம எடுத்து கைட் பண்ணலாம் சார் நம்ம. சரி ஓகே இது வந்து ஐபி. நம்ம ஐபி ரெஜிஸ்டர் பண்றோம். அகைன் அதாவது அவார்ட்ஸ்லாம் குடுப்பாங்க. அதாவது நியூ இன்னோவேஷன் அதே மாரி அ பெஸ்ட் ஆப் இந்த மாரிலாம் அதாவது அவார்ட்ஸ் குடுக்குறாங்க. அதாவது கவர்மெண்ட்லேருந்தே குடுக்குறாங்க. நல்ல ஓகே தாட் ப்ராசஸ் இருக்கு. இன்னோவேஷன் இது பண்றாங்க. அதே மாரி இந்த ஸ்டார்ட் அப் வந்து நல்லா பூம் ஆயிருக்காங்க. அ கம்பெனி அதாவது அ என்ன சொல்ல வர்றது நம்ம அ ஜோன் வைஸ் நல்ல அதாவது இப்ப நான் ரூரல் டெவலப்மெண்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன்.
ரூரல் டெவலப்மெண்ட்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. வேலிடேட் பண்ணி அவங்களுக்கு ரெகனைஸ் பண்ணுவாங்க. ரெகனைஸ் பண்ணும்போது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பண்ணும்போது நமக்கு ஈஸியா வந்து ஆர்டர்ஸ் இருக்கு. திஸ் வில் ஹெல்ப் டு கிராஸ்ப் மோர் ஆர்டர்ஸ். ஓகே, சூப்பர், காட் இட். ஓகே, தேங்க்ஸ். எஸ். எதுவும் உங்களுக்கு தேவை அப்படி, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா ரீச் அவுட் பண்ணுங்க. we will help it out. கண்டிப்பா. ஏன்னா நம்மளுக்கு இது வந்து பல வருஷமா வந்து நானும் 2006 பாஸ்ட் அவுட் தான் இசிஇ. ஓ சரி, நம்ம இப்போ நல்லது சார். டெக்னாலஜில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து நல்லது. ஒரு மைண்ட்ல வந்து வந்துகிட்டே இருக்கும். பல வருஷமா இது நீங்க சொல்றது அதாவது எக்ஸாக்ட் இன்னொரு சொல்லும்போது போயிட்டு இருக்கு. சரி, நம்மளோட இதுன்னா ஃபுல் டைம் ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷன் கரெக்ட் வந்து இது இல்ல. கரெக்ட் அட்லீஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒண்ணு வந்து வி ஆர், ஏன்னா கரெக்ட் இத்தனை வருஷமா போனனால வந்து யூ ஹேவ் டு டூ சம்திங். அட்லீஸ்ட் லைக் வந்து கரெக்ட். ஃபெயிலியர் ஆனா கூட நம்ம ஏதாச்சும் ஒண்ணு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செல்ஃப் அவங்களுமே சாட்டிஸ். அதாவது இதுலவே வந்து சொல்றது என்னன்னா, நீங்க அதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் ம், சொல்றாங்க. ப்ராஃபிட் ம், அதாவது நம்ம வந்து இப்ப என்ன பொறுத்தவரையும் கேட்டீங்கன்னா, நான் வந்து ப்ராஃபிட் சென்ட்ரிக் கிடையாது. ம், அதாவது என்ன பொறுத்தவரையும். என்னுடைய ம், பார்ட்னர்ஸ பொறுத்தவரையும் கிடையாது. என்ன பொறுத்தவரையும் கேட்டீங்கன்னா, நான் ப்ராஃபிட் சென்ட்ரிக் கிடையாது. பட் ம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அதாவது இப்ப எனக்கு அ இந்த நான் இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல நான் பார்த்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி என் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ரேட்ல இருந்துச்சு. நான் டர்ன் அவுட் பண்ணி நான் இன்னைக்கு கொண்டு வந்துட்டேன். அது வந்து எனக்கு ஓகே, சக்சஸ் ரேட். ஆனா, ம், நான் இன்னும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நான் எஸ்டாப்லிஷ் பண்ணல. அது வந்து நாங்க வந்து முட்டி மோதிட்டு தான் இருக்கோம். அண்ட் ஆல்சோ எனக்கு ஃபினான்ஷியலா வந்து எங்களுக்கு சில சேலஞ்சஸ்லாம் இருக்கு. அதாவது நாங்க போய் பெரிய லெவல்ல நாங்க புரொடக்ஷன் பண்றதுக்கு எங்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அதுல வந்து ம், நாங்க வந்து இன்னும் அச்சீவ் பண்ணல. பட் ஸ்டில் வி ஆர் ட்ரையிங் அவுட் அவர் பெஸ்ட் டு ரீச் தி நம்பர்ஸ் ஆல்சோ. ஓகே, ஆனா ப்ராடக்ட் வைஸ் நாங்க இந்த ஹேர்டுல நாங்க கொண்டு வந்தது நான் டீம் டெவலப்மெண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி டெக்னாலஜி. நீங்க டெக்னாலஜின்னு வரும்போது நீங்க மேன் பவர் ரிசோர்ஸ் நீங்க யார்ட்ட குடுக்கணும்? இப்ப நீங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க அப்டின்னா, அது யாருக்கு யார வச்சு நம்ம டெவலப் பண்ணணும்? நம்மளே டெவலப் பண்றோமா? நம்ம வந்து 24/7 நம்ம உட்கார முடியுமா? முடியாது. அப்படிங்கும்போது, இப்ப என்னுடைய ப்ராடக்ட்ட டிமாண்ட் பண்றது என்னன்னா, எனக்கு வந்து ஈஸி நான் ஐஓடி டிவைசஸ் பண்றோம். ஓகே, ஒரு பக்கம் வந்து எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் தேவ, இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவ, இன்னொரு பக்கம் மெக்கானிக்கல் தேவ, இன்னொரு பக்கம் வந்து எனக்கு எலக்ட்ரிக்கல் பீப்பிள் தேவ. ஸோ 4 பேரையும் நான் வந்து இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு சின்ன ஒரு குட்டி காலேஜ் மாரியே ஆயிருச்சு. அ அதாவது முன்னாடி வந்து நான் இப்ப நம்ம மெக்கானிக்கல் படிக்கிறோம்னா, மெக்கானிக்கல், புரொடக்ஷன், ம், மேனுஃபேக்சரிங் லைன்ல போயிருவான். கம்ப்யூட்டர் சயின்ஸா கோடிங், டெவலப்மெண்ட் அதுல போயிருவான். அவனுக்கு இவனுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா இன்னைக்கு ம், வந்து அந்த ஐஓடிங்கிற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணிட்டு வருது. ஓகே, வரும்போது டிபெண்டன்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் ஆகுது. எல்லாருமே குரோ ஆறாங்க. நாட் ம், ஒன்லி அதாவது ஸ்பெசிஃபிக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ், நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஈக்குவலா குரோ ஆயிடுறாங்க. ம், ஐஓடிங்கிற கான்செப்ட் வரும்போது, ம், ஆட்டோமேஷன் எல்லாமே வரும்போது, ஈக்குவல் குரோத் வந்து ஒரு பக்கம் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொரு பக்கம் வந்து டெக்னாலஜி. டெக்னாலஜிக்குள்ள நம்ம போகும்போது அகைன் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸை இன்டகிரேட் பண்றாங்க. இப்ப ஏஐ கான்செப்ட் வருது. அதை வச்சு டெவலப் பண்றாங்க. எவ்ரி டே இஸ் லேர்னிங் ஃபார் அஸ். டெக்னாலஜிக்குள்ள கரெக்ட், போகும்போது ஆமா, டெய்லி நான் படிச்சேன். இப்ப கடைசி ஒரு 6 மாசம் பார்த்தாங்கன்னா, எங்களுக்கு நாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 11 வருஷம் ஆச்சுன்ட்டு. ஆனா, நான் மிஸ்ட் அவுட் பண்ண சில விஷயங்கள்லாம் நான் இப்ப ஃப்ரேம் பண்ணிட்டு வரேன். அதாவது கோரிலேட் பண்றேன், ஃப்ரேம் பண்றேன். அப்படிங்கும்போது தான் என்னால வந்து இப்போ நான் விட்டத மத்தவங்க வந்து அவங்க வர்றதுக்கு நாளாகும். அத நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கும்போது தான், அ இந்த வெபினாரோட ஒரு நோக்கமே. சரி நான் இத கடந்து வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நான் ஒரு கேப் விட்டு தான் நான் பண்ணுவேன். அதாவது ஆர்ஓஐ கிராஸ் பண்றது, பிரேக் ஈவன் பாயிண்ட் கேன் க க இது பண்றது, ஒரு அடி வாங்குறது, என்னடா ப்ராஃபிட் இல்லன்னு பார்க்கிறது. அதெல்லாம் எனக்கு 2 1/2 இயர்ஸ் ஆச்சு. ஓகே, அதெல்லாம் மத்தவங்க ஏன் அந்த 2 1/2 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணணும்? நீங்க முதல்ல இருந்தே அக்கவுண்டிங் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க முதல்ல இருந்தே நீங்க டெய்லி நம்ம கன்சிஸ்டன்ட் நம்ம ரிவ்யூ பண்றோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்ல. குரோத்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம கொண்டு போயிரலாம். அதுதான். நீங்க ஆக்சிடென்டல் என்டர்பிரினரா உள்ள வந்தீங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு இது அது பண்ண போயி ஆக்சிடென்டல்னு சொல்ல முடியாது.
சம்திங் அதாவது எனக்கு அது அதாவது ஆக்சிடென்ட்ல யாரும் உள்ள வர முடியாது. இப்ப அவர் சொன்ன மாரி, ஜாகிர் சொன்ன மாரி, அவருக்கு ஒரு நம்ம அடுத்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். அது நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு அது கிடைக்கும். அதாவது ஒரு கனெக்ட் வரும். எண்ணம் போல் வாழ்க்கை தான். நம்ம இப்ப என்ன நீங்க நினைக்கிறோமோ கார்ப்பரேட் அது. இதுலயே இருந்துட்டு இருந்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? நீங்க ஒரு ரீஜனல் லெவல்ல கிட்டத்தட்ட அந்த போயிருக்கேன். லெவல்ல ஹெட் ஆயிருக்க முடியும். இந்த இந்த வருஷத்துல நேஷனல் லெவல்ல கூட. ஒரு நல்ல கன்வீனியன்ட்டான ஒரு சொகுசான ஒரு இல்ல இதா இப்போ இருந்திருக்கும். உங்க கீழ டீம் குடுத்துருவாங்க. இதா குடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு பிசினஸ் சேல் பண்றது எப்படிங்கிறது தெரியுது. அது வந்து ஒரு கரெக்ட். ப்ராடக்ட்டும் நல்லா தெரியுது. ஸோ நீங்க ஆமா. இதுல உள்ள வந்துட்டு, நீங்க வந்து ம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ரீஜனல் ஹெட்டா இருக்கேன்னா, ஒரு பிரஷர் இருக்கும், சேல்ஸ் பிரஷர் இருக்கும், இப்போ டீம் ஹேண்ட்லிங் பட் ஒரு ஆமா. பேக்கிங் ஒண்ணு இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு கம்ஃபர்டபுளா நீங்க ஒரு வேலைய பண்றதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பேக்ரவுண்ட். இது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஐயர் கூட இவங்க கம்பெனியான்னு நம்ப முடியாத மாரி காலையில அவரு பூஜைக்கே இவங்க என்ன என்ன ம். எடுத்து இங்க வந்து இப்போ சொல்றாங்களேங்கிற மாரி ஸ்டார்ட்டிங் வித் அப்படி ஒரு நிலைமையில ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எல்லா இதுக்கும் டோர் டு டோர் நம்ம தான் இல்ல ஆக்சுவலா வேண்டியிருக்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சேலஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் 10 வருஷம் கழிச்சு நான் 40,000 இல்ல 60,000 சேலரி எடுப்பேன். இன்னைக்குடைய நிலைமை பாக்குறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஃப்ரெஷர் வர்றாங்க அப்படின்னா, தே ஆர் டிமாண்டிங் மினிமம் ஆஃப் 25,000 to 30,000. இதுதான் மினிமம் சேலரி. ம். அப்போ உள்ள வர்றாங்க. வந்துட்டு நமக்கு வந்து நம்ம வந்து ரூ. 60,000 அந்த சேலரில இருப்போம். அதாவது 15 to 20 இயர்ஸ் இருக்கிறவங்க. அதாவது க்ளோஸ்ட் அரவுண்ட் இப்ப நான் 45லேருந்து என்னுடைய ஏஜ் 40ன்னு வச்சுக்கோங்களேன். 40லேருந்து 45ல இருக்கவங்க செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு டீசென்ட் சேலரி வாங்குனாலுமே, எல்லாருமே ஒரு மைண்ட்ல தாட் ப்ராசஸ் ஓடுறது என்னன்னா, நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அடுத்து நம்ம என்ன பண்றது? அப்படின்னு யோசிக்கும்போது, குரோத்துங்கும்போது என்னன்னா, இப்ப நான் இதுக்கு அடுத்து போணும்னா நான் ஹையர் லெவல் போணும். அந்த இடத்துல நமக்கு ஆள் இருக்கணும். அதாவது ஓப்பனிங் இருக்கணும். ஓப்பனிங் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதே சேலரி கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம புதுசா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சா என்ன பண்றது? அதை எப்படி வித்ஸ்டாண்ட் பண்றது? அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய 1 வருஷம் 1 வருஷத்துக்குரிய சேலரிய பேக்கப்ஆ நம்ம எடுத்து வச்சுட்டு, நம்ம ஒரு பிளானிங்கோட நம்ம உள்ள வர்றோம் அப்படின்னா, பக்காவா பண்ணலாம். நீங்க அதத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப நம்ம அந்த 2 1/2 வருஷங்கிறது நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இமிடியேட்டா வந்த உடனே நம்ம வந்து ஒரு 6 மாசம் நீங்க கிரவுண்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அந்த 3 மாசமோ, 6 மாசமோ கிரவுண்ட் ஒர்க்க வச்சு, நம்ம இமிடியேட்டா நம்ம உள்ள வந்த உடனே உங்களுக்கு குரோத்த காமிக்க முடியும். அது வந்து பிளானிங் பண்ணணும். நம்ம பக்கா பிளானிங் பண்ணோம்னா நம்ம பண்ணலாம். அதாவது இது இது பண்ணணும். இது இதுக்கு செலவாகும். இந்த செலவ நம்ம எப்படி மெயின்டெயின் பண்ண போறோம். நம்மளுடைய சேலரி மெயினா வந்து நம்மளுடைய சேலரி பேக்கப். இப்ப நான் இன்னைக்கு என்டர்பிரனரா இருக்கேன் அப்படின்னா, எனக்கு மாசத்துக்கு வந்து நான் ரூ. 40,000 நான் விட்டுக் குடுக்குறேன்னா, விட்டுக் குடுக்கல. அந்த 40,000 நான் கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட்டு. அ என்னுடைய சேலரிய நான் எடுக்கணும். அதுக்கு தான் நான் ஓடுவேன். அதே மாரி இப்ப நான் ஒரு எம்ப்ளாயி போடுறேன் அப்படின்னா, அவனுடைய சேலரிய நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் என்னுடைய இது இருக்கும். ஸோ அத வந்து நம்ம கரெக்ட்டா திட்டமிட்டு பண்ணோம்னா, கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம பிளானிங் பண்ணணும். என்னென்ன டிஃபைன் பண்ணணும். இப்ப ஒண்ணும் இல்ல. அ சின்ன லெவல்லே நான் யோசிக்கிறேன். நான் அ நீங்க போஸ்ட்ல போட்டிருப்பீங்க. இட்லி கடை போஸ்ட் தான். இட்லி கடை இப்போ ஃபேமஸ் ஆயிட்டு வருது. அது ஒரு செயின் ஆரம்பிக்கலாம். அது செயின் ஆரம்பிக்கும்போது நமக்கு அதுல நம்ம என்னென்ன பிரைசிங் இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுல வந்து எல்லாமே நமக்கு திட்டமிடல். ஒரு என்டர்பிரினரா ஆகும்போது 360 டிகிரி ஆமா. நம்ம வந்து ஒரு ஈகிள்ஸ் ஐ வியூல எல்லாம் பண்ண வேண்டியிருக்குது. எல்லா விஷயமும் நமக்கு தெரியுமா? இல்ல இது தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் நம்ம இல் இன்டகிரேட் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ நம்ம உங்களுக்கு இன்டகிரேட் தான் பண்ணணும். இன்வென்டரி இல்ல அதாவது இப்ப நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டா இருப்போம். இப்போ என்ன பொறுத்தவரையும் மார்க்கெட்டிங்ல ஸ்பெஷலைஸ்டு. ஆப்பரேஷன் வைஸ் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நான் மெக்கானிக்கல் பேக்ரவுண்டுங்கிறனால புரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அதே மாதிரி நம்ம டெக்னாலஜி வைஸ் இருந்தனால ஓரளவுக்கு டெக்னாலஜி தெரியும். ஆனா அக்கவுண்டிங்ல என்ன பொறுத்தவரையும் பார்த்தா 100% சொன்னா சொல்ல முடியாது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 to 45% அக்கவுண்ட்ஸ்ல எனக்கு நாலேஜ் இருக்கு. ஆனா நான் இன்னும் க்ரூம் பண்ணணும். அதாவது இன்னும் அஸ்பெக்டிவ் பண்ணும்போது நான் இந்த கால்குலேஷன்ஸ் அதே மாரி ஆர்ஓஐ கால்குலேஷன், அதே மாரி பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்போ
எப்ப கிடைக்குது அப்படிங்கிற நான் உட்காரும்போது எனக்கு அப்பார்ட் ஃப்ரம் அதாவது பேசிக் ப்ராஃபிட், அதாவது பர்ச்சேஸ் சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ஈக்குவல் ப்ராஃபிட்னு இல்லாம அதையும் தாண்டி அசெட்னு இருக்கு, கம்பெனி வேல்யூஷன் இருக்கு, அதே மாதிரி நம்ம அஹ், அது பேர் என்ன இப்போ ஆப்ரேஷனல் நீங்க எக்ஸ்பென்ஸ் இருக்கு, ரொம்ப இதெல்லாம் இருக்கு. எம்பிஏவா நம்ம இதுவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போகாம இட்லி கடை லெவல்லே நம்ம பேசுவோம். அதாவது ஆ, இப்போ கையேந்தி ஒரு நல்ல தள்ளுவண்டி கடையிலேயே வச்சிருக்கவங்க இருக்காங்க. ஆமா எத்தனையோ கடை ஆரம்பிச்சு சஸ்டெயின் பண்ண முடியாம போனவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா ஆமா ஒரு பர்ட்டிகுலர் கடை நான் 20 வருஷமா இட்லி கடை வச்சு நல்ல சக்சஸ்ஃபுல்லா போறவங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். கரெக்ட் ஒரு 6 மாசத்துல மூடிட்டு போறவங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். இருக்காங்க. நிறைய இந்த கும்பகோணம் காஃபின்னு நீங்க டிராவல் பண்ணும்போது நிறைய அது மாதிரி பார்க்கலாம். ஆமா கரெக்டா. இல்ல அவங்களுமே வந்து எல்லாருமே எல்லாம் யூனிக் செல்லிங் பாயிண்ட் வச்சிருப்பாங்க. ஒண்ணு ஆமா. சர்வீஸ் அ பண்றாங்க. இப்போ சர்வீஸ் ஹவ் யூ மெயினா ஆர் வந்து டிஃபரிங் ஃப்ரம் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி, சர்வீஸு சர்வ் எந்த பண்ணணும். இதா இருந்தாலும். இப்ப எனக்கு அந்த இட்லி நல்லா இருக்கு. நல்ல ஒரு அதுக்கு வேல்யூ அடிஷன் குடுக்குறாங்க. தோசை குடுக்குறாங்க. என்ன சொல்றது? நீங்க நெனச்ச மாரி நீங்க எதிர்பார்க்காத ஒரு அந்த கடையில போய் நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு சர்வீஸ் கரெக்ட். கிடைச்சிருச்சுன்னா, திருப்பி நம்ம தேடி போவோம். அந்த மாரி இன்னொன்னு வந்து நெறைய இருக்குது. இந்த ஆமா இந்த டைம்ல வந்து எப்படி நம்மள வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா, கொரோனா டைம்ல முடிஞ்சுச்சு. கொரோனா டைம் முடிஞ்சு டிசம்பர்ல திருப்பி ஒரு டிசம்பர் ஆர் ஜான்வரி. அப்ப நாங்க திருப்பி ட்ரேட் சென்டர்ல அப்ப எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. நாங்க போடுறோம். கொரோனா டைமா? இல்ல கொரோனா டைம் இல்ல. கொரோனாக்கு முந்தினது. கரெக்ட்டா மார்ச்சுக்கு முந்தின பிப்ரவரின்னு நெனைக்கிறேன். ஆமா பிப்ரவரி. பிப்ரவரியில நடக்குது. அதாவது 2020 பிப்ரவரியில. கடைசி நாங்க சைன் அவுட், அதாவது கொரோனாக்கு முன்னாடி சைன் அவுட் பண்ணும்போது, அந்த அந்த இயர் எப்படி சைன் அவுட் பண்றோம்னா, ஆ இதுதான் பண்றோம். ஒரு சனிக்கிழமை நாங்க ட்ரேட் சென்டர்ல போட்டோம். போட்டு பக்காவா எங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் வரும்னு எங்களுக்கு தெரியும். அத நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம். அ அதாவது அ திட்டமிடல் தான். நம்பர் குடுத்துட்டேன். இந்த நம்பருக்கு தான் நீங்க டெலிவரிக்கு நீங்க பேசணும். உங்களுடைய டெலிவரி என்னைக்கு வருங்கிறத நாங்க டேட் சொல்லிருவோம். எல்லாமே பக்காவா பண்ணோம். பண்ணிட்டு ஒருத்தர் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து ஆர்டர் பண்ணாரு. ஆர்டர் பண்ணிட்டு அவருக்கு வந்து இந்த ட்ரேட் சென்டர்ல வந்து இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருப்பார் போல. ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாசம் கழிச்சு தான் அவர் டெலிவரி எடுத்திருக்காரு. அதுல ஃபெட் அப் ஆயி எங்க மேல நம்பிக்கையே இல்ல. "தம்பி நீங்க எப்படிப்பா ஸ்ரீபெரும்புதூர் வருவீங்க?" அப்படி இப்படின்னு நெறைய டவுட். இருந்தாலும் நாங்க கேஷ் வாங்கல. கேஷ் ஆன் டெலிவரி தான் நாங்க வாங்குனோம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ரூ. 100 கவுண்டர்ல கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆர்டர் எடுத்தோம். எடுத்துட்டு நம்ம பண்ணோம். பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளும் நான் கூப்பிட்டு சொல்றேன். "சார் நாளைக்கு டெலிவரி வருவாங்க. எத்தன மணிக்கு வருவாங்க? இந்த எக்ஸிக்யூட்டிவ் வருவாங்க." எல்லாமே இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அப்பயும் அவருக்கு நம்பிக்கை இல்ல. இப்படிலாம் சொல்லுவாங்கங்க. யாரும் வரமாட்டாங்கங்க" அப்படின்ட்டாரு. அடுத்த நாள் நாங்க சர்வ் பண்ணிட்டோம். சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா அவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கதைய சொல்றாரு. "சார் நான் இந்த மாரி தான் நான் ஏற்கனவே பிளேஸ் பண்ணேன். ஆனா எனக்கு வந்து என் ப்ராடக்ட்ட கிடைக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட வந்து எனக்கு 1 1/2 மாசம் டூ 2 மாசம் ஆச்சு. அந்த வெண்டார நான் தொரத்துறதுக்கு. ஈவன் தோ உங்களுக்கு சின்ன ப்ராடக்ட்டா இருந்தாலும் நீங்க சர்வீஸ் நல்லா பண்றீங்க. நான் ஸ்ரீபெரும்புதூருக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க எனக்காக தான் வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது, அ அதுக்கும் நாங்க வந்து தனியா அடிஷனலா வந்து நாங்க எந்த சார்ஜுமே பண்ணல. டெலிவரி சார்ஜ்ன்னு எதுவுமே பண்ணல. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் போட்டோம். அப்ப வந்து வி வேல்யூ யுவர் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. இப்பயுமே அவங்க வந்து அவங்க வீட்ல எதுவும் தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்றாங்க. அந்த ரிட்டன்ஷன் வந்துரும். கஸ்டமர் ரிட்டன்ஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷன் அண்ட் ரிட்டன்ஷன் வந்துரும். அவங்களே கால் பண்ணுவாங்க. "உங்க சர்வீஸ் நல்லா இருக்கு. குடுங்க." அப்பங்கும்போது அதே மாரி தான் பக்கத்துல வந்து ஒரு கஸ்டமர் இருந்தாங்க. அவர் வருவாரு வந்து, நமச்சிவாயம், எனக்கு அவரு இண்டோ டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரு ஃபேக்டரி ஆரம்பிச்சாரு. ஆரம்பிக்கும்போது எனக்கு சேர் வேணும்னாரு. எனக்கு கிரீன் அண்ட் ப்ளூ கலர்ல வேணும்னாரு ஸ்பெசிஃபிக்கா. சார் லைட் கலர்ல வரும் சார். எங்க இதுல வரும். ஆனா டைம் ஆகும் சார் அப்படின்னு குடுத்துட்டாரு. அடுத்து இன்னொன்னு வந்து ஒரு ப்ராடக்ட் கேட்டாரு. என்கிட்ட இல்ல. சார் என்கிட்ட இல்ல சார். இந்த இது ப்ராடக்ட் இல்ல சார். நாங்க எங்க பிராண்ட்ல மேனுஃபேக்சரிங்ல. இல்ல எனக்கு தெரியாது. நீங்க கிராஸ் பண்ணி எனக்கு எடுத்து குடுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. எனக்கு எடுத்து குடுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நம்ம குடுத்துடுறாங்க. இல்ல சார் நாங்க பண்ண மாட்டோம்னு சொன்னாலுமே நம்மட்ட வந்து குடுத்துருவாங்க. நீங்க பண்ணி குடுங்க. இல்ல நீங்க எனக்கு கடைய சொல்லுங்க. நீங்க தேடி எனக்கு கடைய சொல்லுங்க. நான் அங்க போய் வாங்கிக்கிறேன். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம வந்து அந்த சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் குடுத்துட்டோம் அப்படின்னா, கன்டினியூஸா நம்ம வந்து இப்போ வந்துருவாங்க. அதுதான். இந்த 6 மாசங்கிறது நீங்க சொன்னதுதான். அந்த 6 மாசம் நீங்க டேஸ்ட்ட குடுத்துட்டீங்கன்னா, கஸ்டமர் எங்கனாலும் போமாட்டான். கரெக்ட்டா உங்கள தேடி வந்துருவான். இப்ப நான் இங்க லோக்கல்லயே ஒரு சூப் கடை இருக்கு. சூப் கடை நாங்க டெய்லி போய் குடிச்சுட்டு நானும் ஃப்ரெண்டும் போய் குடிச்சிட்டு வருவோம். எ கடந்த ஒரு 10 நாளா அவன் ஆள காணோம்.
டெய்லி போயிட்டு போயிட்டு வர்றோம். என்னடா இது இவன் ஆளக்காணுமே என்ன எங்க போனான்? பொங்கலுக்கு அப்புறம் ஆளக்காணோம். என்னடா கேட்டா பக்கத்துல கேட்டா, இல்ல அவனுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான். குவாலிட்டி கொடுத்து நம்மள நமக்கு பெனிஃபிட் ரீச் அவுட் பண்ண அந்த சர்வீஸ். டேஸ்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க கன்டினியூஸா டேஸ்ட் அண்ட் சர்வீஸ் ப்ராடக்ட் அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி அத குடுத்துட்டீங்கன்னா கஸ்டமர் வந்துருவாங்க. அங்கேயும் நம்ம கவுண்ட் பண்ணணும். அதாவது நம்ம இதேதான். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை இட்லி போகுது. ஏன்னா வேஸ்டேஜ் ஆயிடக்கூடாது. ஃபுட்ட பொறுத்தவரை வேஸ்டேஜ் ஆயிடக்கூடாது. அதே மாரி இன்னைக்கு 10 பேர் வர்றாங்கன்னா, நம்ம அக்கவுண்டிங் பண்ணா தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு 10 பேர் வர்றாங்க, 20 இட்லி போகுது அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ண முடியும். இல்ல இன்னைக்கு வந்து 10 பேர் கேட்டுட்டு போனாங்க. எக்ஸ்ட்ரா 10 பேர் கேட்டாங்க அப்படின்னா, நான் நாளைக்கு ப்ரிப்பேர் ஆயிடுவேன். நான் 30 இட்லி போட்டுருவேன். 30 இட்லி போட்டா நான் கஸ்டமர சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். அவ்வளோதான். அதுக்கு நமக்கு அந்த நம்பர்ஸ் தேவ. நம்பர்ஸ்ங்கும்போது நம்ம அத மானிட்டர் பண்ணணும். பண்ணோம்னா நம்ம அத கேப்சர் பண்ணிடலாம். மார்க்கெட்ட கேப்சர் பண்ணிடலாம். ஓகேண்ணா, நம்ம 1.5 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மினிட்ஸ் மோர். ஆமா. நம்ம எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தெரில. ஐ எம் ஷுர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து வி கெயின்ட் அ லாட். ஏன்னா நீங்கள் வந்து கரெக்ட். இல்ல இன்னும் கொஞ்சம் நான் என்ன அதான் சொல்கிறது, நான் லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் நிறைய இது பண்ணலைனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இப்போ அதை ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு இதுக்கெல்லாம் ப்ரிப்பேரா இல்லாத ஒருத்தங்க வந்து நம்ம வந்து எப்படி ஒன்னொன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கத்துக்கிறோம். கண்டிப்பா. டிரான்சிஷன் வந்து எம்ப்ளாயி டு என்டர்பிரினர் அது டிரான்சிஷன் வந்து ஒன்றும் இல்லை. இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ம நெனைச்ச அளவுக்கு லீவ் எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னா அப்படின்னா, நீங்க எதிர்பாராத நேரத்துல அங்க போய் உட்காரணும். அதாவது நான் ஒண்ணும் இல்ல. அ சேல் இருக்காது. கரெக்ட்டா நாங்க கடைய மூடுவோம். கரெக்ட்டா 8 மணிக்கு வருவோம். அப்ப வருவாங்க. வந்து எனக்கு அந்த சேர் எடுத்து குடு, இந்த சேர் எடுத்து அன்னைக்குள்ள பிசினஸ் நடந்தது. காலையில இருந்து உட்கார்ந்திருப்போம். அப்ப நடக்காது. கரெக்ட்டா அந்த கிளம்புற நேரம் இருக்கும். அந்த டைம்ல வருவாங்க. அதே மாரி லோடு இறக்குற அன்னைக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, லோடு இறக்குவோம். லோடு இறக்குற அன்னைக்கு வண்டி நிக்கும், வந்து இறக்குவாங்க. அப்போ எக்ஸிபிட் ஆகும். எக்ஸிபிட் ஆகும்போது வருவாங்க. வந்து டைரக்ட்டா வந்து வாங்கிட்டு போவாங்க. அதே மாரி அ ஆயுத பூஜை அன்னைக்கு கிளீன் பண்ணுவோம். கிளீன் பண்ணி எல்லாத்தையும் வெளிய எடுத்து வச்சு ஃபுல் குடோன கிளீன் பண்ணுவோம். அன்னைக்கு நல்ல சேல். ஸோ இப்படி எதிர்பாராத விதமா ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். அதாவது நீ அன்னைக்கு சேலே நடக்காதுன்னு நெனச்சிருப்பீங்க. அன்னைக்கு ஒரு சேல் நடக்கும். நீ என்னைக்கு சேல் ஆகும்னு நம்ம வந்து உட்கார்ந்திருப்போமோ, அன்னைக்கு சேல் நடக்காது. இந்த ஜர்னி இருக்கும். டிமாண்ட் பண்ணும். அதே மாரி சேலஞ்சஸ் நெறைய ஃபேஸ் அவுட் பண்ணும். அதாவது எப்படி சேர் எடுத்துட்டு போறது அப்படின்னு. நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ உங்களுக்கு அதுவாரி ஆயிரும். அ அது நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதே ஒரு இடத்துல நீங்க எப்படி பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா, கரெக்ட்டா அதுவே ஃபிட் ஆயிரும். நம்ம நார்மலா நீங்க கஸ்டமர் எடுத்துட்டு போறத விட, நாங்க எடுத்துட்டு போம்போது 4, 5 சேர் இப்போ 10 சேர் கூட நாங்க வண்டியிலே கட்டி எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ அப்படிலாம் போயிருக்கோம். ஆனா பிராக்டிகலா அது யோசிப்போம். பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அதுதான். வி ஜி ஹேவ் டு ஓகே. லவ் வாட் வி ஆர் டூயிங். நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே, அதுவா தானா நம்மள கூட்டிட்டு போயிரும். ஏன்னா அது நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு லைஃப் ஸ்டைலா இருந்தா தான் என்டர்பிரினர். நம்ம வந்து கரெக்ட்டா, கரெக்ட்டா. நம்மளோட அண்ட் வே ஆல்சோ ஆஃப் லைஃப் மெயின் திங் நம்ம அதாவது எம்ப்ளாயியா மெயின் திங் வந்து இருந்தோம்னாக்க நமக்கு கம்பெனியா தான் சொல்லுது. இப்போ எல்லாரும் 14 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்க, 18 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்றாங்க. பெரிய கான்ட்ரவர்சிஸ் வருது. ஸோ இல்ல அதோட மெயின் திங் வந்து மீனிங் வந்து இதுதான். ஆக்சுவலா நீ எம்ப்ளாயியா இருந்தா அவ்வளவு நேரம் நீ ஒர்க் பண்ணி உனக்கு அவங்களோட இதை மீட் அவுட் பண்ணும். என்டர்பிரினரா இருந்தா உன்னோட இதை நீ திங்க் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் நீ ஆமா. வந்து சர்வீஸ் அண்ட் எப்படி கொடுக்கணும். ஆஷிக் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. கொஸ்டின் ப்ளீஸ். இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இன்னொன்னு மெயினா சொல்லணும்னா, இட் வில் கிவ் போத். அதாவது ப்ராஃபிட் மட்டும் தரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து வந்தோம்னா, அங்க ப்ராஃபிட் மட்டும் இருக்காது. அங்க லாஸும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அங்க அத லாஸ்ன்னு நீங்க எடுத்துக்க முடியாது. அதாவது எனக்கு அந்த கொரோனா பீரியடா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சில பீரியடா இருக்கு. அங்க சேல்ஸ்லாம் இருந்துக்காது. நான் அன்னைக்கு வந்து நான் அப்ப உட்காந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் படிச்சுட்டே இருப்பேன். காமர்ஸ் சைட்ட பத்தி படிச்சேன். அப்ப அதெல்லாம் எனக்கு லேர்னிங் தான். ஒரு சைடு வந்து நீங்க அதாவது மார்ஜின் பேஸ்டு இதுவே கிடையாது. ஏர்னிங்ஸ் வந்து இட்ஸ் அ கன்டினியூஸ் திங். அதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு இல்ல நீங்க இத கத்துக்கிறீங்க அப்படின்னா, இல்ல நீங்க இத போய் இன்னொருத்தர்ட்ட குடுக்குறீங்கன்னா, அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கணும். அந்த காஸ்ட்ட இன்கர் ஆகாம நீங்களே அத கத்துக்குவீங்க. அவ்வளோதான். நீங்க அத லேர்ன் பண்றீங்க. நீங்க அதுல ஸ்ட்ராங் ஆவீங்க. எந்த அளவுக்கு நம்ம என்டர்பிரனரா இருக்கோமோ,
நம்மளுடைய இதில் பேஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் அக்கௌண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் ஆப்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எல்லா டிவிஷன்லையுமே நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இருந்தால் தான் நான் வந்து போய் இப்போ நான் எக்ஸ்டெண்டா நான் போய் அவுட் சோர்சிங் பண்ணுறேன் அப்படின்னாலும் நான் அவனை டிமாண்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நான் இப்போ எம்ப்ளாயிட்ட நான் ஒரு ரெக்கமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அவங்ககிட்ட இருந்து நான் வந்து கிராஸ் பண்ண முடியும். ஸோ அதனால கார்த்திக் கண்டினியூஸ் லேர்னிங் ஹேண்ட் இஸ் ரைஸ் மஸ்ட். பண்ணியிருக்காரு. கார்த்திக் நீங்க இப்போ இது பண்ணுமா? 2 more minutes பேசுறீங்களா? கேட்கலாமா ஜி? சொல்லுங்க. கேளுங்க சார். சார் சொல்லுங்க சார். வணக்கம் ஜி. வணக்கம், வணக்கம் சார். நமஸ்கார் ஜி. ஸோ இப்போ எனக்கு 2 கொஸ்டின். ஒன்று வந்து சார். இப்போ வந்து இந்த பிஸ்னஸ்லாம் இன்னும் நம்ம வந்து டேப் பண்ணாம இருக்கோம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஃபர்னிச்சர் பிசினஸ் பண்ணிருக்கீங்க, சரி ஓகே. சில பேர் ஃபுட் பிசினஸ் பண்றாங்க. சில பிசினஸஸ் வந்து இன்னமும் அன்டாப்டா இருக்கு, யாருமே அதை வந்து எடுத்து பண்றது இல்ல. பட் அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி ஏதாவது ஃபீல்ட்ஸ் இருக்கா? அதாவது சார் பொட்டன்ஷியல்ங்கிறது இல்லை சார். அதாவது வேறெவர் தேர் இஸ் எ நீட் வி கேன் அட்ரஸ் தட் நீட். அதாவது ஒரு டிஃபிகல்ட்டி இப்போ நான் வந்து எனக்கு ஃபேஸ் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சூப்பு கடை இல்லை அப்படின்னு நான் ஃபேஸ் பண்ணுறேன்னா, நான் சூப்பு கடை அந்த இடத்துல 4 பேர் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் சூப்பு கடை போடலாம். அதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். நம்பர் 2. இன்னொன்று வந்து அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும்போது நம்ம அது க்ரோத் ஆயிடும். அதை வந்து நம்ம டெக்னாலஜி வைஸ் நம்ம வந்து அதாவது டெக்னாலஜினா இப்போ ஒன் சைடு லேர்னிங், இன்னொரு சைடு ப்ரொமோஷன். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வந்துருச்சு. நிறைய நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னங்கிறது தெரியாது. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு சிலபஸாக வந்துருச்சு. அடுத்த கான்செப்டுக்கு அங்கே போயிடுச்சு. இப்போ நம்ம ஏஐ சொல்கிறாங்க, ஒரு பக்கம் கேன்வா யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ஈவன் நம்ம யூடியூப் சேனலே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். ஜஸ்ட் நம்ம வந்து பாட்டு கேட்கறதுக்கும் வீடியோ பார்க்குறது தான் இருந்தோம். அது ஒரு கொரோனா டைம்ல பெரிய ரீச் அவுட் ஆச்சு. அது நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. நிறைய பேர் சேனல் ஆரம்பிச்சாங்க, அதில் டெக்னாலஜி வைஸ் அதில் குரூம் ஆனாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சார். எந்தெந்த இடத்துலனா ஒரு கேப் இருக்கோ அந்த இடத்துலனா நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம். நீங்க ஆக்சுவலா இல்ல, நிறைய இப்போ இருக்குது. இப்போ அதை உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை ஒரு பண்றது ஒர்க் எப்படின்றது, இல்லை இப்போ அந்த ஐடென்டிஃபை நீட் பண்ணுறேன்னா ஐடென்டிஃபை சார் பண்றது ஐடென்டிஃபை பண்றது எப்படின்னு சில ஃபீல்ட்ஸ் நம்மளுக்கு நீட். நீங்க சொல்ற மாதிரி சில ஃபீல்ட்ஸ் வந்து நம்மளாவே தெரியும், ஏன்னா இந்த கஷ்டமா இருக்கு அப்படின்றது. சில ஃபீல்ட்ஸ்ல வந்து அந்த நீட் இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது தான் எப்படின்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்க மாதிரி எனக்கு இன்னும் ஃபீல் பண்றேன். இல்லை சார், அது வந்து நம்ம இப்போ நான் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிறேனே. இப்போ அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையும் அதாவது இரிகேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு வாட்டர் இரிகேஷனுக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, நான் டெய்லி போய் பண்ண முடியல அப்படின்னாங்க. அப்போ நான் ஓனர் வந்து நான் இங்கே இருக்கேன், இப்போ நான் என்னுடைய மோட்டரை ஆன் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ அது கான்செப்ட் வந்துருச்சு. இப்போ ஐஓடி டிவைசஸ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் அங்கே ஒரு வைஃபை நெட்வொர்க்கை போட்டுருவேன். நான் மோட்டர் ரூமில் வைஃபை நெட்வொர்க்கை போட்டுருவேன். நான் இங்கேருந்து நான் ஆன் பண்ணுறேன், அங்கே ஆன் ஆயிடும். ஸோ இதை வந்து நம்ம நான் இப்போ டெக்னாலஜியாக இருக்கனால நான் போய் தேடுவேன். தேடும்போது எனக்கு கிடைக்குது. ஆனால் இப்போ நம்ம 4 பேர்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், இப்போ அந்த ஃபீல்டில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, நான் அக்ரிகல்ச்சரில் பேசும்போது அவங்க நீடு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து நான் இன்டெகிரேட் பண்ண முடியல, சர்வீஸ் வெண்டார்ஸை எனக்கு இன்டெகிரேட் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க ஒரு சிலர். இப்போ நம்ம அதுக்கு இப்போ அடுத்து இப்போ நம்ம ரெட் பஸ்ஸே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னா, அவர் போய் ஒரு புக் பண்ண போறாரு. புக் பண்ண போற இடத்துல அவரால் ஒரு ஆம்னி பஸ்ஸை பிடிக்க முடியல. உடனே என்ன சொல்றாரு, அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காரு. இந்த தகவல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 ஆம்னி பஸ்ஸோட இதை போட்டு நான் ஒரு சைட் ஆரம்பிக்கணும்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நீங்க நம்ம அந்த மாதிரி ஓகே. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இப்போ புதுசா வந்த பிசினஸ் எல்லாமே ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஆரம்பிச்சு அது கரெக்ட் தான். வந்து ப்ராப்ளம் சால்விங் தான். ப்ராப்ளம் சால்விங் வச்சு தான் நம்ம பிஸ்னஸே. பட் ஒரு இதுல வந்து வேற சில தேர் இஸ் எ ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அதை நீங்க இப்ப அது நீங்க நம்ம ஒவ்வொரு ஃபீல்ட் இல்ல எக்ஸ்ப்ளோர் சார். இப்போ பண்ணாதான் நீங்க தெரியும். இல்ல இப்போ நீங்க யோசிக்கிறீங்கல்ல, இப்போ ஒரு ப்ராப்ளம் அந்த இடத்துல இருக்கோ அப்படின்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வருது இல்ல, அதை நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. அந்த ஓகே. பர்டிகுலர் ரிலேட்டட் பீப்புள்கிட்ட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ல அந்த ஃபெசிலிட்டி வந்து அந்த டிஃபிகல்ட்டி இருக்கா, அந்த பிரச்சனை இருக்காங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ப்ராப்ளம் ஆக்சுவலா வெளியில எல்லாம் தேட வேணாம் சார் கார்த்திக் சார். இப்போ உங்களுக்கு ம். உங்க வீட்ல இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நேத்திக்கு அவரு ஆண்டன் பிரகாஷ் சார் வந்து ஒரு இது சொல்லியிருந்தாரு.
அந்த நம்மளோட இந்த கியூஆர் கோட் இருக்கு இல்லையா, அதை அவர் எப்படி யூஸ் பண்றாருனாக்க, அவரோட அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, நமக்கு ஒவ்வொரு இப்போ சார்ஜர்ஸ் எல்லாம் ஒரு டப்பால போட்டு பாக்ஸ்ல போட்டு மேலே வச்சிருவோம். இப்போ நான் என்னோட புக்ஸ் எல்லாம் போட்டு ரேக்ல மேலே ஏற்றி வச்சிடுறேன். எந்த புக் எதுல இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் திடீர்னு அன்னைக்கு வந்து எனக்கு ராமாயண புக்கு வேணும்னு என் பையனுக்கு படிக்க வைக்கும்போது மேலே ரேக்ல ஏற்றி இருக்குது, எங்க எது இருக்குன்னே தெரியல. இப்போ நான் அதுக்கு ஒரு கியூஆர் கோட் அவர் அழகா சொல்லியிருந்தாரு அவரோட இதுல. ஒரு கியூஆர் கோடு நான் கொடுத்து லிஸ்ட் ஆஃப் இதை நான் போட்டு வச்சிருந்தேன்னா அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தேன்னா டக்குன்னு எனக்கு என்ன இதுன்னு எக்ஸல்ல எனக்கு காட்டிடும். ஓகே, இதுல இருக்கு இதுல இருக்கு. நீங்க ஓகே சிஸ்டமேட்டிக்கா ஓகே இருந்திருந்தோம்னா நம்ம எழுதி பார்த்து இது பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நியூமரஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த 2 பேர் பேசி எப்படி ஜூம் இதாச்சு, அவர் ஒய்ஃப் கூட பேசணும்னு கரெக்ட் சொல்லி கரெக்ட் ஒருத்தர் வந்து இது பண்ணாரு. இல்ல இப்போ ஸோ அது வந்து என்னோட இதாச்சு. ஸோ இப்போ 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 எனக்கு வந்து ஒரு ஒரு சார் ஐடியா என்ன இருக்கு actually. கேக்குறாருன்னா, அந்த ப்ராப்ளம எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அது அதான் ப்ராப்ளமா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத ப்ராப்ளம் சொல்லுங்க. இருக்குன்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு இப்போ நான் பேசிட்டே இவன் இல்ல என்னடா இல்ல ரொம்ப அது பேசிட்டே கரெக்ட் இருக்கான், இவனை எப்படி சுந்தர்ஜி, ஸ்டாப் நான் பண்றது அது சொல்றேன், அது அப்படிங்கிற ஒரு கரெக்ட் ப்ராப்ளம். கரெக்ட். இப்போ அப்படிதான் நம்ம ஐடென்டிஃபை இல்ல பண்ணணும் இல்ல இல்லையா? நான் ஒரு நீங்க எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இப்போ வேற என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும்னு கேக்குறீங்க நினைக்கிறீங்க? இப்போ நம்ம இல்ல இல்ல வந்து இப்போ எனக்கு இவ்வளோ ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு ஒரு இல்ல இப்போ ஐடியா நீங்க இருக்கு. டிராவலா இல்ல இல்ல கார்த்திக் சார், இப்போ நீங்க ஒரு இது ப்ராப்ளமா அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. அத நீங்க பப்ளிக் ஃபாரம்ல நீங்க சொல்ல விரும்பல அப்படின்னாலுமே, நீங்க தனியா நீங்க வந்து நம்ம இன்டராக்ட் பண்ணுவோம். நீங்க இல்ல சொல்லுங்க, ஓகே ஆக்சுவலா கேளுங்க. எல்லா ப்ராப்ளம் இப்போ ஐடியாஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நாங்க அங்க டாக்டர்ஸ் கரெக்ட். கூட இருந்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு வந்து டாக்டர் எழுதிட்டே இருந்தாங்க கையில எல்லாம் கேஸ் ஷீட்லாம். நாங்க வந்து டாக்டர் எல்லாரும் இவ்வளோ எழுதிட்டு இருக்காங்க. எங்க அம்மா ஒரு 2 மந்த்ஸ் இருந்தாங்க. ஒரு 20 பக்கம் அவங்களுக்கே ஒரு 2 பேர் நோட் அளவுக்கு வந்துருச்சு. நாங்க அந்த டாக்டர்ட்ட வந்து கேட்கும்போது, இது ஒரு வாய்ஸ் டு டெக்ஸ்ட்டா நம்ம ஒரு அப்ளிகேஷன் குடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா டாக்டர்? கண்டிப்பா இருக்கும் சார். ஆனா இது எப்படி பண்றது? அப்படின்னு சொல்லி நாங்க அதுல ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிஓசி போயிட்டு இப்போ அந்த அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ நீங்க வந்து ஓகே ஒரு நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் பேஸ்டா கொடுக்கணுமே தவிர, நான் வந்து அப்ளிகேஷன் தயாரிச்சு அந்த அண்ணாமலையில ரஜினி வந்து ஹெல்ப் பண்ணணும், இது பண்ணணும்னு தான் இது பண்ணுவார். ஸோ அது இல்ல சார், வரும்போது ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கா அது இதாயிடும். என்டர்பிரனர்ங்கிற போது, அதாவது இது ஒரு நல்ல கேள்வி அண்ட் பதில் கூட. என்டர்பிரனர்ங்கிற ஒரு ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒண்ணு இது நீட் இருக்கும். அதாவது நீட் இருந்திருக்கும். அந்த நீட்ல அவர் கிராஸ் ஆகி வந்திருப்பாரு. ஃபெயிலியர் ஆகி கிராஸ் ஆகி வந்திருப்பாரு. இன்னொன்னு வந்து ஒரு அஸ்பயர் இருந்திருக்கும். நான் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. இந்த 2 தான். ஒண்ணு நான் பிசினஸ் ஆரம்பிக்கணும். நான் ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். நான் வந்து ஒரு பிசினஸ் மேன் ஆகணும். நான் எம்பிஏ முடிச்சுட்டேன். நான் இன்னைக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும். நான் என்டர்பிரனர் ஆகணும்னு நான் நினைச்சேன்னா, நான் ஆரம்பிக்கலாம். அப்ப வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தெரிஞ்சத ஆரம்பிப்பேன். இல்ல நான் இந்த இடத்துல நான் ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கணும் அப்படிங்கும்போது, நீங்க பெர்சனலா நீங்க ஃபீல் பண்ணீங்க. நான் இன்னொன்னு சொல்லணும்னா, இப்ப ஒரு இடத்துல என் ஃப்ரெண்டு இதே சேம் தான். ஆம்புலன்ஸ் தேடணும். ஆம்புலன்ஸ் எங்க ஊர்ல கிடைக்கல. அப்ப அது ஒரு டிஃபிகல்டி. அப்ப நம்ம அத இன்டகிரேட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஆப். இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிளட் குரூப் இப்ப வந்து அதுக்கு இது பண்ட்டாங்க. இப்ப பிளட் டொனேஷன்க்கு இப்ப நெட்லலாம் இருக்கு. அத தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நான் பெர்சனலா நான் ஒரு இடத்துல அத கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இப்ப டெக்னாலஜி வந்துருச்சு. அத நம்ம எங்க போய் தேடுவோம்? அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். அத இன்டகிரேட் பண்றதுல தான் நம்ம இது. ஹவ் ஹெல்ப்ஃபுல், பெர்சனலா ஹவ் நம்ம ஃபீல் யூஸ்ஃபுல். பண்ணும்போது இப்போ அது நர்ச்சர் ஆகுது. ஆமா, அந்த அப்ளிகேஷனும் வந்து நம்ம வந்து அது ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் ஆகுற மாதிரி இருக்கா? எனிதிங் எந்த ஒரு நீங்க ஒரு அந்த ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதுல ஏன் கீழே வீல் வச்சு இழுத்துட்டு போலாம்னா, இப்ப எல்லாருமே வீல் வச்ச பெட்டி தான் எடுத்துட்டு போறோம். நீங்க இப்ப இன்னோவேஷன். கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. சின்ன விஷயம் தான். ஆனா அது வந்து நம்ம வந்து முந்திலாம் எனக்கு ரொம்ப நாளா ஞாபகம் இருக்குது. நாங்க அந்த ஏப்பா இத தூக்கிட்டு போறதுக்கே கஷ்டமா இருக்கும் இந்த இந்த பேக்க போட்டு. இப்ப அந்த மாரி பேக்க வந்து வயசானவங்க எல்லாமே முந்தி அதான் தூக்கிட்டு வருவாங்க. இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இழுத்துட்டு போற அந்த இதுதான் நம்ம இது பண்றோம். ரொம்ப பேக் பேக் இருந்தாலும் அதுக்கு வீல் வச்ச மாரி வந்துருதுன்னு சொல்லி எனிதிங் எனி ப்ராடக்ட்ல நம்ம வந்து இது பண்ணலாம். பட் நம்ம இது வந்து இருக்கணுமா? எதுக்கு அத ஓகே நம்ம ஓகே பண்ணணும்? யூஸ்ஃபுல்லா ஷூர் இருக்கிறதுக்கா? ஷூர் இல்ல ஷூர். எதுக்குங்கிறதுக்கு தான். அண்ட் நமசிவாஞ்சி, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். சார். ஒரு So எம்ப்ளாயில we இருந்து are என்டர்பிரனர் 3 minutes ஆனதுல more na 9:10 என்னெல்லாம் we'll கெயின் stop. பண்ணீங்க, என்னெல்லாம் லூஸ் பண்ணீங்க? என்னெல்லாம் என்ன சார் புரியல? எல்லாத்துலயுமே ஒரு கெயின் இருக்கு, லாஸ் இருக்கு. ஆமா. கெயின் ஜாஸ்தியா இருந்துச்சா, லாஸும் ஈக்குவலா இருந்துச்சா அப்படின்றது ஒண்ணு. இல்ல அதாவது அது வந்து நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான். அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு இது லாஸா தெரியலாம். ஆனா, இது லாஸ்ன்னு நம்ம உட்கார்ந்துர முடியாது. நாளைக்கு அது ப்ராஃபிட்டா வரும். ப்ராஃபிட் வரும்போது என்னன்னா பல்க்கா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கமலஹாசன் எடுத்துக்கலாம்.
கமலஹாசன் வந்து 63 வருஷமா அவர் வந்து 60 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. ஆனா அவருடைய ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் தான் சொல்றாங்க. ஆனா அவர் ஃபெயிலியர் ரேட் நிறைய கொடுத்துட்டாரு. அவர் திருப்பி 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 பண்ணிட்டாரு. இட்ஸ் லைக் கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். பிசினஸ்ங்கிறது அதுதான். கண்டினியூஸா நம்ம பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு திடீர்னு ஜாக்பாட் அடிக்கும். உங்களுக்கு நீங்க எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டும். அதே நேரத்துல இன்னொரு இடத்துல நீங்க கீழே இறங்கணும். அந்த கீழே இறங்குற இடத்துல நீங்க தெளிவா இருக்கணும். பயப்படக்கூடாது. தெளிவா இருக்கணும். ரைட்டு இந்த இதுவும் வரும். இந்த இதுவும் வரும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த இடத்துல எப்படி நம்ம அதாவது இதுவும் கடந்து போகும் அப்படிதான் இருக்கணும். இதுவும் கடந்து போங்கிறத விட இல்ல Okay. அதாவது இது இறக்கமா இருக்கு. இந்த இடத்துல எப்படி பிரேக் பிடிச்சு நம்ம போகணும். நம்ம Okay, டிராவல் okay. பண்றோம். டிராவல் ஒரு பண்ணும்போது ஒரு அந்த நம்ம இடத்துல நம்ம எப்படி போகணுன்றத ரெட்ரோஸ்பெக்டிவா நம்ம பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். கரெக்ட்டுங்க. கரெக்ட். அதுதான். அதை பண்ணி போகும்போது நீங்க மேனேஜ் பண்ணி போயிருவீங்க. அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ஃபைன், ஃபைன். பேலன்ஸ் அந்த தேங்க்ஸ். பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து கத்துக்கணும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துப்போம். தேங்க்யூ நமஸ்கார் அது அண்ணா. எடுத்த உடனே நீங்க நமக்கு ஆக்சுவலா வந்து ஒரு கடைசியில சர்க்கிள் மாதிரி இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்ற டைம் ஆல்மோஸ்ட் ரொம்ப தாண்டிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க பிஸ்னஸ் என்டர்பிரினரோட ஓப்பனா சொல்லலைனாலும் அதுல உள்ளும் புறமா சொல்லிக்கிட்டே தான் வந்திருக்கிறோம். எப்படி வந்து ஒரு என்டர்பிரினரோட மைண்ட் செட் இருக்கணும், எப்படி எனிதிங் இப்போ இதுவும் வந்து வந்துடும், பட் லைஃப் ஹாஸ் டு கோ ஜேர்னிக்கு தான் இதுங்கிறதுக்கு. ஸோ வித் தட் பாசிட்டிவ் நோட் நம்ம இந்த லைக் செஷனை எண்ட் சைக்கிள் பண்ணுவோம். தான். இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ஜி, சிவாஜி, இந்த மாதிரி